அருமை நேசருமாய் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் கொடுத்ததான ஒரு விசேஷமான ஒரு நாளில் நாம் சபையாராக அவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். இந்த நாளில் நாகர்கோவில் சபையாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒரு விசேஷமான ஒரு நாள். உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான நாமினேஷன் டே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் கூட தேவன் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடம் முடிஞ்ச பிறகு நம்முடைய ஆராதனை முறைகள்லாம் முடிஞ்ச பிறகு இடைவெளி இருக்காது. இடைவெளி இல்லாமல் அதை தொடர்ந்து நாமினேஷன் நடக்கும்ன்றது கூட உங்கள் மத்தியில் தாழ்மையாக தெரிவித்துக் கொண்டு, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு பாடத்துடைய ஒரு சாயலாக தான் இருக்கும். பட் ஒரு சற்று வேற ஒரு கோணத்தில் என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். பாடத்துடைய தலைப்பானது தெய்வீக சபையின் ஊழியர்கள், இல்லைங்களா? தெய்வீக சபையின் ஊழியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, தெய்வீக சபை அப்படின்னு இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எக்லீசியா. இப்போ நாகர்கோவில் எக்லீசியாவை தேவன் எப்படி பார்க்கிறாரு? தெய்வீக சபை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் எங்க இருக்கு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் வினோதமா இருக்கலாம். பட் தேவன் அப்படிதான் பார்க்கிறாங்க. பலவீனங்கள் இருக்கும் கட்டாயம். பட் தேவன் நம்மளை தெய்வீக சபை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய நடவடிக்கைகளும் நம்முடைய சுபாவங்களும் தெய்வீக சுபாவத்துக்கு ஒத்த ஒரு காரியங்களாக இருக்கணும் அப்படின்றத நம்ம அறிமுகமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த வாரம் சரி, அடுத்த வாரம் சரி, கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சோதனைக்குள்ளாக நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுவோம்னா கடந்து போவோம். எப்படி பிரதர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்த தெய்வீக ஏற்பாடை நம்முடைய சபைகளில், நாட் ஓன்லி நாகர்கோயில், எல்லா இடங்கள்லையும் தேவன் அனுமதிக்கும் பொழுது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட அன்பு சகோதர சகோதரர்களுடைய உள்ளார்ந்த எண்ணம், அவங்களுடைய மனசில் என்னவா இருக்கு அப்படிங்கிறத தேவன் என்ன பண்ணுவார்னா வெளியரங்கமாக கொண்டு வருவார். உதாரணம் இப்போதான் பரலோகம் மண்ணால பார்த்தோம். யாரை பற்றிங்க? பிதாவாகிய தேவன் யோபு. யோபு நல்லவரா இல்லையா? நல்லவர், நம்மள மாதிரி. அவன் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் பார்க்கிறோம். அதே யோபுக்குள்ள மோசமான குணங்கள் இருந்துச்சு இல்லையா? ஆழமா இருதயத்தின் உள்ளுக்குள்ள ஒரு சுயநலம்ங்கிற வேர் அவரை அறியாமையோ அல்லது அவரை அறிந்தோ உள்ள இருந்துச்சு. தேவன் அந்த சுயநலமான வேரை எடுத்து போடுறதுக்காக நிறைய விதமான பாதைகள் அவர் என்ன பண்ணாருன்னா கொண்டு போனார். இங்க அதே தான். இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் மோசமானவர்கள் அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே நல்லவர்கள் தான், மனதார. இல்லைன்னா பெயர் சபையை விட்டுட்டு தேவனுடைய ஒரு கிருபையில இந்த மாதிரி ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கோம். ஆனாலும் நமக்குள்ள குறைகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஏராளம். பேசக்கூடிய அடியனோடும் சேர்த்து எல்லாருக்குள்ளேயும் ஏராளம் குறைகள் இருக்கு. சில டைம் குறை இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது தேவன் வெளியரங்கமா கொண்டு வருவார். இல்லப்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு? குறை இருக்கு. மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக தான் தேவன் சில கடினமான சூழ்நிலைகளை கூட நம்முடைய சபைகள்ல அனுமதிக்கிறார். அப்படிங்கிறத ஒரு விசுவாச கண்ணோட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நன்மைக்கு ஏதுவாக நம்ம அதை புரிந்து கொண்டு இந்த பாடத்துக்குள்ளாக போலாம். ஆதாரமாக வாசிக்கலாம். சங்கீதம் 75:6-7 வசனம். சங்கீதம் 75:6 முதல், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நல்லா கவனிச்சுக்கலாம் அன்பான சகோதர சகோதரி. இது நாட் ஓன்லி எக்லீசியா எலெக்ஷனுக்கு மாத்திரம் இந்த வார்த்தை அல்ல. தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை உயர்த்துறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபைனல் டிசிஷன் யாரு அப்படின்னு பார்த்தா தேவன் தான். கரெக்டா இல்லைங்களா? அப்ப இங்க வசனம் எப்படி இருக்குன்னா, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துறார். அல்டிமேட் ஜட்ஜ் யாருன்னா பிதாவாகிய தேவன். அப்ப நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம எக்லீசியால என்ன ஒரு சூழ்நிலை தேவன் அனுமதிச்சாலும் தேவனுடைய அனுமதியின் பேர்ல நடக்குது. முடிவுகள் எட்டப்பட்டா கூட அது தேவனே நியாயாதிபதியாக இருந்து என்ன பண்றாரு, செய்யறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். அப்ப தேவன் எங்க நியாயாதிபதியா இருக்கிறாருன்னா அந்த பொறுப்பை தான் நம்ம கிட்ட கொடுக்குறார். எலெக்ஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் சுயாதீனம் இருக்கு. யாரும் இன்னொரு சொல் பேச்சை கேட்டு நம்முடைய கரங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. தனிப்பட்ட சுயாதீனத்துல தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த சத்திய அறிவின் அடிப்படையில ஒரு மனதார, இன்னும் சொல்ல போனா உத்தமமா இந்த ஒரு ஊழியத்துல நம்முடைய பங்கு என்ன பண்ணோம்னா நிறைய. ஈவன் முன்மொழிதல்ல கூட இன்னைக்கு கூட அப்படிதான். என்ன இந்த பிரதர் முன்மொழிஞ்சிட்டாரு, அதனால நானும் அவர் என்ன பண்ணிடுறேன், தேவையில்லை.
தேவன் அதற்காக நம்மள இங்க என்ன பண்ணல, கூப்பிடல. ஒருவேளை அவங்க நம்மளை முன்மொழிகிறாங்கன்னா ஏதோ நல்ல குணத்தை நம்ம கிட்ட பாக்குறாங்க, இன்னும் நம்ம நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா போதும். பதிலுக்கு நாம அவர்களை முன்மொழியணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம பார்க்கணும். இந்த மத்தேயுல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்க மற்றவர்களை என்ன பண்ணாதீங்க. இதை எடுத்து எங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னா, யாருக்குள்ளேயும் எந்த சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சமாதான விஷயம் கிடையாது. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய நடத்தைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு மெய்யான நடத்தைகளா இருக்கணும். ஏன்னா தேவன் அதுக்கு தான் நம்மளை என்ன பண்றாரு, அழைச்சிருக்கிறாரு. மற்றவர்களும் நம்ம பார்க்க வேணான்றது. நமக்குள்ளேயே 1000 அழுக்குகள் இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், பட் உதவி செய்யும் போது கூட அதுக்கேற்ற ஒரு லிமிடேஷன் இருக்கு. மத்திய 18 அடிப்படையில் பார்க்கணும். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் நிறைய லீடர்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணார். மோசே, கிதியோன், நிறைய பேர். எப்படி செலக்ட் பண்ணாரு? எலெக்ஷன் வச்சாரா? முன்னாடியே இந்த பாடம் நம்ம கேட்டிருக்கிறோம், கரெக்டுங்களா? தேவன் எலெக்ஷன் வச்சாரா? இல்ல. தேவன் நேரடியாக என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்ணார். இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய அநாதி திட்டத்துல என்ன பண்ணார். பட் புதிய ஏற்பாட்டு காலம்னு வரும் பொழுது தெய்வீக சபையில தேவன் நேரடியா பண்றதில்ல. அந்த பொறுப்பை யாருக்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கரத்துல என்ன பண்ணிட்டார். அப்ப இந்த பொறுப்பை கரங்கள்ல வச்சிருக்கக்கூடிய நாம இந்த காஸ்பல் ஏஜ்ல காங்கிரிகேஷன் should elect the elders. சபையாருதான் மூப்பர்களையும் உதவிக்காரர்கள் என்ன பண்ணணும், தேர்வு செய்யணும். இப்ப யாருடைய வேலையை யார் வாங்கிட்டோம்? ஒரு நாள் நாகர்கோவில் கலெக்டரா நம்மளை கொண்டு போய் இந்த சீட்ல உட்கார வச்சா எப்படி நடந்துக்கும்? யாருக்கு திருடணும்னு தோணுதோ திருடிக்குங்க, யாரு கொலை பண்ணணும்னு தோணுதோ என்ன பண்ணிக்கங்க, கொலை பண்ணிக்கங்க. ஒரு நாள் எல்லாருக்கும் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பயம் இருக்கும். அவர் இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஒரு நாள் அவர் பண்ணதை காப்பாத்துற மாதிரியாவது நம்ம நடந்துக்கணும், இப்படிதான் நம்ம யோசிப்போம். அப்ப அதேதான், தேவன் தான் நியாயாதிபதி, ஆனா அந்த வேலையை நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம எப்படி முடிவுகள் எடுக்கணும், நாமினேஷன் எப்படி பண்ணணும், எலெக்ஷன் அப்ப எப்படி கால்களை உயர்த்தணும்னா, தேவன் இருந்தா என்ன டிசிஷன் எடுப்பார்? வசனம் இப்படி சொல்லுது, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் முடிப்போம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இதை குறித்து நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இது சபையார் தான் தேர்வு செய்யணுன்றதுக்கு அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் படிக்கிறோம். படிக்க வேணாம்னு விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாமலும் அந்தந்த சபைகளிலே என்ன பண்றாங்கன்னா மூப்பர்களை அப்படின்ற ஒரு வார்த்தை. பைபிள் எங்கேயுமே எல்டர் அப்படின்னு இல்லை, என்னதான் இருக்குங்க, எல்டர்ஸ். ஓகேங்களா? அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சகோதரர் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய சபையில குறைஞ்சது 2 அல்லது 3 மூப்பர்களாவது என்ன பண்ணணும், இருக்கணும்ன்றாங்க. இப்ப கேள்வி வேற மாதிரி கேட்டோம். ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய சபையில 10 பேர் எல்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி முடிவு எடுக்கலாம்? 10 பேர் என்ன பண்ணணும், எல்டர். 50 பேர் இருக்கிற சபையில ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் குவாலிஃபிகேஷன் இருக்கிறாங்கன்னா, இங்க குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதன் அடிப்படையில எவ்வளவு பேர் தகுதியா இருந்தாலுமே சபையாருக்கு உரிமை இருக்கு. அவ்வளவு பேருக்கு என்ன பண்ணலாம், வாய்ப்புகள் கொடுக்கலாம். பட் அல்டிமேட்டா அந்த தகுதிகளும் குண லட்சணங்களும் இங்க என்ன ஆகணும்னா ஒத்து போகணும், அதெல்லாம் வளர்ச்சி காணப்படும் தான். அப்போ இங்க அப்போஸ்தலர் 14:23 பார்க்கணும். கரங்களை உயர்த்தி அப்படின்ற வார்த்தை, அந்த ஏற்படுத்தி வைத்துன்ற வார்த்தைக்கு குருட்டோனியோ. இது பைபிள்ல சொல்லாத முறையை நம்ம என்ன பண்ணல, பின்பற்றல. இதோடைய ஆங்கில மொழிபெயர்ப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட் பை ஓட் அப்படின்னு இருக்கும். அதனுடைய மூல வார்த்தையை கவனிச்சோம்னா கரங்களை உயர்த்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்வு செஞ்சிருக்காங்க. இதை மாத்திரமல்ல, நிறைய ஊழியங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரங்களை உயர்த்தி தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கறோம். ஸோ இதே தான் நம்ம பார்க்குறோம். இங்க டீகன்ஸோடைய எலெக்ஷன் வரும்போது கூட கிளியரா எப்படி சொல்றாங்கன்னா, அங்க அதாவது கிளியரா ஆகையால் சகோதரரே அந்த வசனம் மட்டும் படிச்சுங்க. அப்போஸ்தலர் 6:3 இது டீகன்ஸ்க்கு சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். பாருங்க, டீகன்ஸுடைய எலெக்ஷன் பாயிண்ட் கூட அப்போஸ்தலர்களுக்கு சர்வ ஞானம் இருந்துச்சு. அவங்க அடையாள அற்புதமே பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா இல்லைங்களா?
அந்த அப்போஸ்தலர்களே சபை கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ள நற்சாட்சி பெற்றவங்கள நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க பண்றோம் என்ன பண்ணல, அவங்க சொல்ல நீங்க தெரிந்து கொள்ளுங்கன்ற. அப்போ எக்லீசியாக்கு அதற்கேற்ற சுயாதீனம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுயாதீனத்தை நாம் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரிக்கிறோமா, ஆவிக்கு எதுவாக அனுசரிக்கிறோமான்றத நம்முடைய தனிப்பட்ட முடிவுகளை தேவன் பரிசோதனை செய்வார். பரிசோதனை செய்து யோபுக்கு கொடுத்த அனுபவத்து மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாரு, ஒருவேளை மாம்சத்துல செயல்படுறோம்னா அதை எடுத்து போடணும்ல, நமக்கு தெரிஞ்ச நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் கொடுப்பார். எப்படியாவது நம்மளை மாற்றணும் அப்படிங்கிறது தேவன் என்ன பண்ணுவாருன்னா அனுபவங்கள் கொடுப்பாருன்னு பார்க்கணும். ஸோ கடந்த முறையே சகோதரர் இங்கே வந்திருக்கும் போது நாமினேஷன் டைம்ல இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க, ஏன் எவ்ரி இயர் பண்ணணும்? இது ஆல்ரெடி நீங்க கேட்ட பாடம் தான். ஏன் எவ்ரி இயர் பண்ணணும் நாமினேஷன் எலெக்ஷன்? என்ன காரணம்? கேட்கல. அதாவது ஒரு கிளர்ச்சி கண்ட்ரோல் வந்துடக்கூடாது. அதாவது ஆல் டைம் எல்டர் ஒரு டைம் எலெக்ட் ஆயிட்டா சாகிற வரைக்கும் அவர் தான் எல்டர் அப்படின்னு அந்த ஒரு போப்பு மாறுதலுடைய கான்செப்ட் வந்துடக்கூடாது. எலெக்ட் ஆன சகோதரர்களுக்கும் புரிய வைக்கணும் தேவன், இது சாதாரண ஊழியம் கிடையாது, ஏதோ மேம்போக்கா பண்ற ஊழியம் கிடையாது. பொறுப்பை உணர்ந்து சுபாவத்தை மாற்றிக்கொண்டு சபை என்ன பண்ணணும், வழி நடத்தணும். அதான் எவ்ரி இயர் வைக்கும் போது எவ்ரி இயரும் ஒரு கடுமையான அனுபவத்துக்குள்ள சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, கடந்து போவோம். நம்மளும் கடந்து போவோம் இல்லைங்களா? ரெண்டாவது, சபையில இருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத எவ்ரி இயர் தேவன் எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா ஞாபகப்படுத்துறாரு. இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஏதோ எல்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கும். அப்படி அல்ல, நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில நம்ம எக்லீசியால பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து எவ்ரி இயர் நம்ம என்ன பண்றோம்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம். ப்ரொமோட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது அக்கௌண்டபிலிட்டின்ற ஆங்கில வார்த்தையை நம்ம புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேலையை நம்ம கொடுத்துட்டாங்க, அந்த வேலைக்கு உக்ரானத்துவத்தோட நம்ம என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும். தேவனே நியாயாதிபதினு பாக்குறோம், அந்த நியாயம் தீர்க்கிற வேலையை இப்ப நம்ம கிட்ட கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு அதை ரொம்ப சின்சியரா நம்ம என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் திங்க் பண்ணலாம். ஸோ 75% ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கூட அதுலேயே அருமையா சொல்றாரு, ஒரு சபையில 3/4 இருக்கக்கூடிய சகோதரர்களாவது ஒருத்தருக்கு நற்சாட்சி கொடுத்தாதான் சபை சமாதானமா இருக்கும். பாதி அப்படின்னு பார்க்கும்போது சபைகள்ல சண்டைகள் சச்சரவுகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால மினிமம் 75% என்ன பண்றோம்னா நம்ம கொடுக்குறோம். ஒரு தேவனுடைய ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுது பார்க்கணும். அடுத்த கேள்வி கேட்கணும், எக்லீசியால இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நல்லா தெரியுது, பிரதர் ஏ பி சி டி 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 4 பேருக்குமே தெரியுது எலெக்ஷன் வச்சா நான் தான் பிரதர் எழுதுறான், எதுக்கு பிரதர் வருஷம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எலெக்ஷனை கேன்சல் பண்றதோ அல்லது வைக்க வேணாம்னு சொல்லி யோசிக்கிறதோ சரியா இருக்குமா? வால்யூம்ல பிரதர் எழுதுறாரு, எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னா கூட தாமாக அந்த பொறுப்பை அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது தேவன் என்ன பண்ணும், அவங்களுக்கு கொடுக்கும். ஞாபகப்படுத்திக்கலாம், இந்த பாடமே ஞாபகப்படுத்துற பாடமா தான் இருக்கும். வால்யூம் 6 பேஜ் நம்பர் 358. தான் ஏற்றுக்கொள்ளப்படுவதை குறித்து எந்த கேள்வியும் எழும்பாது என்று நிச்சயம் இருந்தாலும் எந்த ஒரு சகோதரனும் தேர்தல் நடத்தப்படாமல் சபையின் தலைவர் பிரதிநிதி போன்ற பொதுவான கடமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதாகம முறைமையானது எல்லா சபையிலும் மூப்பர்களை ஏற்படுத்துவது வாக்கு செலுத்தும்படியாக கரங்களை நீட்டுவதன் மூலமாகும். ஊழியம் செய்வதற்கு முன்னர் இப்படி ஒரு தேர்தல் வேண்டும் என்று வற்புறுத்துவது. ஏனென்றால் வேதாகம முறையை பின்பற்றுவதுதான் அது மூப்பரை பலப்படுத்துகின்றது. மேலும் ஆண்டவருடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் மூப்பர்களை ஏற்படுத்தும் போது அது தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக சபைக்கு உள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் அது நினைவூட்டுகிறது. பாருங்க, 2 காரியம் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. முதல் காரியம், சகோதரர்கள் சார்பா பார்க்கும் பொழுது எந்தவித ஆட்சேபனையும் இல்லை பிரதர், எக்லீசியாக்கு நான் நற்சாட்சி பெற்றிருக்கேன், கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, எலெக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட தானாக அந்த பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு ஓப்பனா சொல்றது. நோ, ஒரு வேலை சபையில செய்யணும் அப்படின்னா
சபையார் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சகோதரர்களுக்குள்ள என்ன ஆகணும், ஆழமா எப்பொழுதுமே இருக்கணும். அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஆவிக்குரிய பெருமைன்ற ஒரு அபாயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, மாட்டிக்குவோம். நமக்கு என்ன சபையாருக்கு அப்படின்னா கீழே சொல்றாரு, அருமையான வார்த்தை, ஆண்டவருடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் நாம் மூப்பர்களை ஏற்படுத்தும் போது. அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கு நாமினேஷன் பண்ண போறோம். அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம், கை உயர்த்தலாமா வேணாமான்னு என்ன பண்ண போறோம், முடிவு பண்ண போறோம். இது ரெண்டுலயும் என்ன காணப்படணும்னு சொல்றாருன்னா, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அதாவது ஆண்டவருடைய நாமத்தினாலும் ஆவியினாலும். அப்ப தேவனுடைய ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கு அப்படின்றத விசுவாசிக்கிறோம்னா, அந்த ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ்ல நம்முடைய கரம் உயர்த்துறது, உயர்த்தாதது, முன்மொழிகிறது, முன்மொழியாம இருக்கிறது என்ன ஆகணும், நடக்கணும். அவர் சொல்றாரு, இப்படி நாம தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறதுனால, நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த தெய்வீக ஏற்பாடு அப்படிங்கிறது மாபெரும் வாய்ப்பு. நம்ம சபைக்கு குவாலிபிகேஷன் ஆகுமா இல்லையா நம்ம பூமியிலிருந்து காமிக்கிறது. தேவன் மாதிரி நடந்துகிட்டோம் இந்த தருணங்கள்லன்னா தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். மாம்சீக ரீதியில நடந்துட்டோம் அப்படின்னா அதுவும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய டைரியில நோட் பண்ணி வச்சுக்குவார், இது மாம்சம். அவர் சொல்றாரு, நாம் நம்முடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா செயல்படணும்ன்றத எவ்ரி இயர் தேவன் என்ன பண்றாரு, எவ்ரி இயர் மெமோரியல் பண்றோம். அப்ப சில விஷயங்களை உணர்றோம். எவ்ரி இயர் தெய்வீக ஏற்பாடுக்குள்ள வரும். இப்ப சில விஷயங்கள் என்ன பண்றோம்னா உணர்றோம். இது சபையார் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு, உரிமை இருக்குன்றத ஃபீல் பண்ண வைக்கிறார் தேவன். ஏதோ அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாம் விசுவாசம் உள்ளவர்களா இல்லையா என்பதை என்ன பண்ண போறோம், பரிசித்து பார்க்க போறோம். என்ன விசுவாசம் இருக்கு நமக்குள்ள அப்படின்னு. ஃபர்ஸ்ட் யாரை குறிச்சு பார்க்கலாம்னா எல்டர்ஸ் ஞாபகப்படுத்திக்கலாம் இல்லைங்களா. தலைப்பு மட்டும்தான் வேலையா இருந்துச்சு போன நாமினேஷன்ல, ஆனா பாடம் இதே தான். எல்டர்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are the spiritual fathers. ரொம்ப கடினமான வார்த்தை. ஒரு வீட்டுல ஒரு அப்பா எப்படி இருப்பார், இப்ப நம்ம எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில இருந்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம், ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். ஒரு வீட்டுல ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அந்த அப்பா எப்படி இருப்பார், ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டு இங்க வரணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வார், கரெக்டுங்களா? அவர் ஒரு நல்ல சட்டை வாங்கி போடுவாரா? ஆனா காசு அவரோடது. ஆனா அவருக்காக அவர் செலவு பண்றதுக்கு யோசிப்பார். ஆனா அதே அவர் பையன் வீணா போகக்கூடிய ஒரு பொருள் கேட்பான், ஆனா வேணும்னே கேட்பான். ஒரு பொம்மைன்னு வச்சுக்கோங்களா, தெரியும் வாங்கினா ஒரு வாரத்துல உடஞ்சிடும். அவர் சட்டை வாங்க மாட்டாரு, அந்த உடஞ்சு போற பொம்மைக்கு காசு கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா அன்பு. அப்ப இங்க பாக்குறோம், ஃபாதரை நம்ம தனியா பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா எல்டர்ஸ். நம்ம எக்லீசியால இன்னைக்கு நம்ம நாமினேட் பண்ணக்கூடிய சகோதரர்கள், அடுத்த வாரம் தேவ சித்தத்துல எலெக்ட் ஆகக்கூடிய சகோதரர்களை நாம என்னவாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்முடைய ஆவிக்குரிய அப்பா. நாம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம நாமினேட் பண்ற எலெக்ட் பண்ற பிரதர் எந்த அளவுக்கு முதிர்ச்சியில் இருக்கணும், அதையும் சபையார் என்ன பண்ணணும்னா நினைப்பூட்டும். அப்ப முதிர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஒரு டார்கெட்டை வச்சுட்டு எல்லாருமே இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும் அப்படின்னா முடியுமா? தமிழ்நாட்டுல எங்க தெய்வீக ஏற்பாடு செய்தாலும் இயேசு கிறிஸ்துவ நம்ம உதாரணமா வச்சுக்கிட்டோம்னா எந்த சகோதரர் என்ன ஆக மாட்டாங்க. அப்போ இந்த குவாலிபிகேஷன் பத்தி பேசும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வளர்ச்சிக்குள்ள அந்த பிரதர் போயிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள், அவர் சத்தியத்துக்குள்ள வந்து நாம பார்க்கும்போது 10% இருக்கார், இன்னைக்கு 15% இருக்காரா? இல்ல நாம பார்க்கும்போது ஒரு 50% இருந்தார் வளர்ச்சி, இன்னைக்கு 51 இருக்காரா? இல்ல 40 இருக்காரா? 30 இருக்காரா? இந்த வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா நம்பலாம். நம்ம தேவனே தேவன்கிட்ட பிரேயர் பண்ணலாம். உங்ககிட்ட நான் ஜெபிக்கிறேன், பிரதர் கிட்ட வளர்ச்சி இருக்கிறத நான் பார்க்கறதுனால நான் நம்பி இந்த வருஷம் பிரதரை நான் முன்மொழிகிறேன். நான் உங்களை நம்பி இந்த வருஷம் பிரதருக்காக நான் என்ன பண்றேன், கரங்களை உயர்த்துறேன். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா வரக்கூடிய நாட்கள்ல எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, புரிய வைங்க. பட் இன்றைய நிலைமைக்கு பிரதர் ஏ, பிரதர் பி, பிரதர் சி வளர்ச்சியில காணப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. பிரேயர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், முடிவு எடுக்கலாம். ஒருவேளை அந்த முடிவுகளை தவறு இருக்கு அப்படின்னா தேவன் அதை என்ன பண்ணுவார், வருங்காலத்துல சபையிலே உணர்த்துவார். இல்ல அந்த முடிவு சரியா இருந்துச்சுன்னா அந்த பிரதர்ஸுடைய வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம்.
அப்ப they are the spiritual fathers அப்படின்னு பார்க்கும்பொழுது பவுல் சொல்ற ஒரு இடத்துல நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க, ஆனா நிறைய எல்டர்ஸ் இல்லை. வாசிக்கலாம் 1 Corinthians 4:15. 1 Corinthians 4:15 கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்குள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷினால் நான் உங்களை பெற்றேன். பாருங்க, ரொம்ப பவுல் எமோஷனலா பேசுறார். என்ன பேசுறார்? கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். டீச் பண்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா தகப்பன்மார் அநேகர் இல்லை அப்படின்னு யோசிக்கலாம். இன்னைக்கு சப்ஜெக்ட் பேஸ் சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 சகோதரர் இருக்கிறாங்கன்னா 40 பேர் சப்ஜெக்ட் பேசுவோம். இப்ப கேள்வி என்னன்னா, சப்ஜெக்ட் பேசுற பர்சன்லாம் எல்டர்ஸா அப்படின்னா இல்ல. சபையார் அதை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இந்த தகுதிகள் இருந்து ஒருத்தர் போதிக்கும் பொழுது அது சபைக்கும் ஆரோக்கியம், சகோதர சகோதரர்களுக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஆரோக்கியம். நீங்க சொல்றாரு தகப்பன்மார் அநேகர் இல்லை, நான் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ண. அப்ப பவுல் பெற்று எடுத்திருக்கிறாருன்னா பவுல் வெறுமனே பாடங்கள் பேசல, தன்னை வருத்திக்கிட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் தேவனுடைய ஊழியத்துக்காகவும் நிறைய பிரயாசங்கள் எடுத்திருக்காரு. அதுல ஒரு பிரயாசம் தான் அவர் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே போகல. அதுல ஒரு பிரயாசம் தான் அவர் சரியான ஒரு வேலையில் இல்லை, டெம்பரரியா ஒரு வேலை செஞ்சு அவரையும் பார்த்துக்கிட்டாரு, சில தருணங்களை சபை கிட்ட உதவியும் வாங்கிட்டாரு. பட் ஊழியம் 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 இருந்தார். இதான் ஒரு ஃபாதர்லி ஃபிகர் நம்ம பார்க்கணும். அப்ப இங்க பாக்குறோம் ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக நம்ம நினைக்கிறோம். பவுலை எடுத்து இங்க வைக்க கூடாது. இப்ப நாகர்கோயில்ல எங்களுக்கு பவுல் மாதிரி ஒரு பிரதர் வேணும் அப்படின்னா இருப்பாரா நாகர்கோயில் எக்லீசியால? இந்த உண்மைய மனசார சொல்லணும்னா இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல தேடினாலும் பவுல் மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா பவுல் மாதிரி வளர்ந்து வராங்களா பார்க்கணும். ஏன்னா 12 அப்போஸ்தலருக்கு யாரும் ஈக்குவல் கிடையாது. ஏன் அந்த ஸ்திரீயோடைய தலைமையில 12 ஸ்டார் தான் இருந்துச்சு. நம்ம ஈக்குவல் தான் 13ஆம் ஸ்டாரா நம்ம என்ன இருப்போம், இருந்திருப்போம். பவுல் மாதிரி இருக்காது. ஆனா பவுல் செஞ்ச மாதிரி முயற்சிகள் ஏறெடுக்கப்படுதா, வளர்ச்சிகள் காணப்படுதா, இதை நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கணும். So elders, they are the spiritual fathers. நமக்கு ஏதோ ஒண்ணுன்னா நம்ம ஓடி யாருக்கிட்ட போகணும், அவங்க கிட்ட போகும். அடுத்து they are the communicators. அதாவது ஏதாவது ஒரு சத்தியத்துல புது அப்டேட் வருது, ட்ரூத்ல ஒரு காரியத்தை தேவன் சார்பா வாங்கி நம்ம கிட்ட சொல்லணும். ஒரு காரியத்தை மற்ற இடங்கள்ல இருந்து பெற்றுக்கொண்டு நம்ம கிட்ட கன்வே பண்ணணும்னா அது கன்வே பண்ணக்கூடிய ஊழியர்கள் யாருன்னா மூப்பர்கள். வாசிக்கலாம் எபிரேயர் 13:7. எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடத்தையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்க, கம்யூனிகேட்டர்ஸ் அப்படின்ற பாயிண்ட் நம்ம எப்படி பார்க்கறோம்னா ட்ரூத் எல்லாமே எல்டர்ஸ் மூலமா தான் நமக்கு வரும். which means எக்லீசியால சத்தியங்கள் அதிகமான வெளிச்சங்கள் கொடுக்கக்கூடியவங்க யாராக தான் காணப்படுவாங்கன்னா மூப்பர்களாக காணப்படுவாங்க. அப்பேற்பட்டவர்களை சபையார் மூப்பர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா தெரிவு செய்வாங்க. அதுல வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனா வளர்ச்சி இருக்கணும்ன்ற ஒரே பாயிண்ட் தான் நம்ம திரும்ப சொல்றோம். கலாத்தியர்ல படிக்கிறோம், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளை என்ன பண்ணும். இந்த பெயர் சபையில் எப்படி எடுத்துப்பாங்களா எல்லாம் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும். which means என்னன்னா நமக்காக எல்டர்ஸ் பிரயாசம் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் வீக் எல்டர்ஸ் வராங்க நாகர்கோவில் எக்லீசியாக்கு, அடுத்த ஒரு வருஷம் நமக்காக கஷ்டப்படுறாங்கன்னா நாம நல்லா கோஆபரேட் பண்ணோம். நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கறது இல்லை. மீட்டிங் சொன்னா நம்ம தான் டிசைட் பண்றோம், அந்த மீட்டிங் எல்லாரும் என்ன பண்ணணும், வரணும். இந்த பாயிண்ட் நம்ம இதுல இருக்கோம். அடுத்து எல்டர்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ச்மேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யார் காவலாளி? ஒரு பிரதர் ரொம்ப நாளா சபைக்கு வரவே இல்லை. யார் காரணம்? இப்போ நம்ம மாட்டிக்குவோம் பாருங்க. யார் காரணம்? அந்த சகோதரர் தான் காரணம். கரெக்டா இல்லைங்களா? நம்ம என்ன எடுத்துக்கலாம், வாட்ச்மேன் ஒண்ணு. நான் போன வருஷம் எலெக்ஷன் அப்ப 40 பேர் இருந்தாங்க, இந்த வருஷம் 35 பேர் தான் இருக்கிறாங்க. எல்டர்ஸ் எங்க 5 பேர். அவங்க வாட்ச்மேன் தான். வராதவங்கள ஏன் பிரதர் வரலன்னு கூப்பிட்டு கேட்பாங்க. நான் வரவே மாட்டேன்னு ஒருத்தர் வந்து வீட்டு கதவை பிடிச்சி உட்காந்துக்கிறாரு. அவர் வராதுக்கு எல்டர்ஸ் எப்படி கொடுப்பாங்க.
அப்படின்னா அவங்க வாட்ச்மேன் என்னன்னா எல்லாரையும் கவனிக்கணும், யாருக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் வரல, என்ன விசாரிக்கணும், எல்லா பண்ண ஒரு அப்டேட் அவங்க கிட்ட எப்பொழுதும் இருக்கணும். யாராவது பத்தி நம்ம போய் அவங்க கிட்ட கேட்டா தெரியாது நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க அதுக்கு பேரு தான் கண்காணி. ஒரு மந்தையில 100 ஆடு இருக்கு, 10 ஆடு காணோம்னா அந்த ஆடு மேய்க்கிறவர் அந்த 10 ஆடு ஏன் காணோம், என்ன காரணம்ன்றதால அவருக்கு என்ன ஆயிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இல்ல தெரியலன்னு என்ன பண்ண முடியாது. ஆடு வராது உண்மைதான், காரணம் என்ன பண்ணணும் சொல்லணும்னு பாக்குறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்போ நெக்ஸ்ட் வீக் எல்டர்ஸ் வந்துருவாங்களா நம்ம சபைக்கு? வந்துருவாங்களா? விசுவாச கண்கள்ல பார்த்து சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீக் எல்டர்ஸ் வந்துருவாங்க. அப்படி வரக்கூடிய எல்டர்ஸ் நம்ம நடத்தும்போது நாம எப்படி இருக்கும்னு சொல்றாருன்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்கு அவங்க யாரா உத்தரவாதம். அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆல்மோஸ்ட் நம்ம கையில இருக்கிற மாதிரியே யார் கையில இருக்குன்னா எல்டர்ஸ் கையிலயும் இருக்கு. ஸ்பிரிச்சுவலி நமக்கு என்னன்னாலும் பாடங்கள்ல புது புது அப்டேட்டு, சத்தியத்துல புது புது வெளிச்சங்களை அவர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நம்மளை நல்லா என்கேஜா வச்சுப்பாங்க ட்ரூத்ல. அவர் சொல்றாரு, அவர்கள் துக்கத்தோட அல்ல. அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மூப்பர்களை நாம் வருத்தப்பட வைக்கக்கூடாது. வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவருக்கு பிரியாணி தான் பிடிக்கும் அப்படியே அந்த அர்த்தம் இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டடி ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா நம்ம எல்லாம் கோஆபரேட் பண்ணணும். ஒரு பெரைன் சை கொடுத்து படிச்சுட்டு வாங்கன்னு நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா நம்ம எல்லாம் படிச்சுட்டு வரணும். யாருமே பதில் சொல்லினா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? துக்கமா இருக்கும். இது அதுதான் பேசுது, துக்கத்தோட அல்ல சந்தோஷமா அவங்க அதை செய்யணும். நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும். நம்ம தான் எலெக்ட் பண்றோம் எல்டர்ஸ் சொல்லி, அந்த எல்டர்ஸ் நம்ம கிட்ட ஒரு காரியம் சொல்லும் பார்க்கும்போது நம்ம உடனே என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். அது சத்தியத்தின் அடிப்படையில, வசனத்தின் அடிப்படையில அது கரெக்டா இருக்க பட்சத்துல அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம கரெக்டா என்ன பண்ணணும்? அடுத்து எல்டர்ஸ் யாரு அப்படின்னா நமக்கு அடிக்கடி கவுன்சிலர்ஸா இருப்பாங்க. கவுன்சிலர்னா யாருங்க? இந்த ரோடெல்லாம் சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? எங்க ஏரியா கவுன்சிலர் என்ன பண்றாங்க? அப்படியே கவுன்சிலர் அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா கவுன்சிலிங், மனநல பாதிக்கப்பட்ட கவுன்சிலிங் கூட்டு போங்கண்டா. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி நம்ம வியாதிப்படுவோம். இந்த வசனம் படிக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? யாக்கோபு 5:14. ஒருவன் வியாகுலப்பட்டால் சபையின் மூப்பர்களை என்ன பண்ணணும்? அப்ப நமக்கு ஏதாவது ஒரு சத்தியத்துல ஒரு தொய்வு, அப்செட்டா இருக்கிறோம், சில விஷயங்கள் டாக்டரின்ல தெரியவில்லை, அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்கன்னு ஒரு மாதிரி மனம் பாதிக்கப்பட்ட கண்டிஷன் இருந்தோம்னா உடனே நம்ம டவுட்டை ஃபர்ஸ்ட் எங்க போய் கிளாரிஃபை பண்ணோம்னா நம்ம எக்லீஷா இல்ல நான் படிச்சுக்குவேன், எனக்கு அந்த பிரதர் சொல்லுவார் இந்த பிரதர் சொல்லுவாருனோ, அந்த பிரதர் சொல்றாருன்னா நீங்க அவரெல்லாம் எல்டராக்கி இருக்கணும். நம்ம எக்லீஷால ABCDEFGHன்னு எல்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தான் ட்ரூத்ல தேறி இருக்கிறாங்க, குணலட்சணத்துல முதிச்சு இருக்காங்க, நம்ம எலெக்ட் பண்றோம். அப்ப நாளைக்கு நமக்கு ஒரு கவுன்சிலிங்னா யாருக்கிட்ட போவோம்? அந்த எல்டர்ஸுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்ககிட்ட போகக்கூடாது, அவங்ககிட்ட தான் போன எல்டர்ஸ். காரணம் நாம தான் கரங்களை உயர்த்துறோம். இவங்க சத்தியத்துல முதிர்ச்சியில் இருக்கிறாங்க, குணத்துல முதிர்ச்சியில் இருக்கிறாங்க, நமக்கு என்ன ஆவிக்குரிய பிரச்சனை வந்தாலும் இவங்க தான் அடுத்த ஒரு வருஷம்னு சொல்லி ABCDEFன்னு சில எல்டர்ஸ் நம்ம என்ன பண்றோம்? எலெக்ட் பண்றோம். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு வியாகுலம் ட்ரூத்லன்னா கவுன்சிலிங் அங்கதான். பவுல் பர்னபாவுடைய விஷயம் கூட பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு மாபெரும் தர்க்கம் வந்துச்சு, சொல்லிட்டா இல்லைங்களா? தர்க்கம் வரும்போது கூட பவுலும் பர்னபா அவர்களை சேர்ந்து சிலரும் எங்கதான் வந்தாங்கன்னா எருசலேம் மூப்பர்கிட்ட வந்தோம். காரணம் என்னன்னா ஒரு முடிவு அங்க எட்டப்படலைன்னு பார்க்கும்போது கன்சர்ன் எல்டர்ஸ் தான், எல்டர்ஸே எல்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்ரோச் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க தான் ட்ரூத்ல ஒரு கிளாரிட்டி என்ன பண்றாங்க. இதையெல்லாம் தாண்டி எல்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாருன்னா வாழ்க்கையில முன்மாதிரி. எப்படிங்க? வாழ்க்கையில முன்மாதிரி. வசனம் படிக்கலாம். 1 பேதுரு
5:1. 1 உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பரும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுவது என்னவென்றால், பேதுரு சொல்றார், எல்டரா இருந்து நான் என்ன பண்றேன் உங்களுக்கு புத்தி சொல்றேன். இப்போ அடுத்த வாரம் எல்டர்ஸ் வராங்களா, அந்த எல்டர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். 2. உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும். ரொம்ப ஆழமான காரியம் அன்பான சகோதரர்கள். இது சபையார் நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவன் தெரிவு செய்யக்கூடிய வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய மூப்பர்கள் ரொம்ப ஷார்ப்பா தெரிஞ்சு வைக்க வேண்டிய வசனம் என்னன்னா, தேவனுடைய மந்தையை நாம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம டியூட்டி என்னன்னா ஃபீட் பண்ணணும். ஃபீட் த ஃப்ளாக். மந்தைக்கு தேவையான சாப்பாடு என்ன பண்ணணும், கொடுக்கணும். எப்படி கொடுக்கக்கூடாது, கட்டாயமா இல்ல. 6 நாள் மீட்டிங் சத்தம் போடாம எல்லாரும் என்ன பண்ணணும், 6 நாள் மீட்டிங் வச்சுக்கலாமா வேணாங்கிறத டிசைட் பண்ணதே சபை தான். அப்ப பிசினஸ் மீட்டிங்ல சபையார்கிட்ட கேட்கணும். ஆனா மூப்பர்கள் எப்படிதான் கேட்பாங்கன்னா 7 நாள் வச்சுக்கலாம் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை ஆவிக்குரிய விஷயம் நிறைய என்ன பண்ணணும், நமக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம கிட்ட உரிமை இருக்கேன்றதுக்காக நம்ம ரொம்ப லெத்தாஜிக்கா எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் வேணாம் பிரதர், சண்டே மட்டும் போதும். இது ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப டேஞ்சர். அப்ப என்னன்னா எல்டர்ஸும் அவங்களுடைய லிமிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா தாழ்மையா அழுத்தி என்ன பண்ணலாம் சொல்லலாம். 7 நாள் மீட்டிங் வந்தா நம்ம எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம். முடியலையா அட்லீஸ்ட் வாரத்துல 3 நாளாவது என்ன பண்ணணும், வரணும். அதுவும் முடியலையா 2 நாள் ஏதோ ஒரு வகையில சபையார மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஃபோர்ஸ் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி என்ன ஆகாது. இப்ப இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு யாராவது நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா வந்திருக்கவே மாட்டோம். பிரதர்ஸ் எப்படி தெரியுங்களா பாடம் எடுத்திருப்பாங்க, டோர் ஓப்பனாக தான் இருக்கு, இந்த சத்தியம் உண்மைன்னு இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க, இப்படிதான் எடுத்திருப்பாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், இதுதான் உண்மை போல இருக்கு, என்ன பண்ணலாம். அதே தான் இங்கேயே சொல்ல வர, கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய். வார்த்தை சொல்றாரு, அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல. ரொம்ப 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 முக்கியமானது. சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்காக, சின்ன சின்ன பெருமையான விஷயத்திற்காக, சின்ன சின்ன உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக அல்லன்ற அவர் சொல்றாரு. உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பா என்ன பண்ணக்கூடாது. எப்படி பேசிட கூடாது எல்டர்ஸ் அப்படின்னா, நீங்க தானே எலெக்ட் பண்ணீங்க ஒரு வருஷம் நான் சொல்றதை நீங்க என்ன பண்ணணும். அதே சபைக்கு 3 மாசத்துல டிஸ்மிஸ் பண்ற பர்மிஷன் இருக்கு. அவருடைய நடவடிக்கை மாறலி சரியில்லை, சரியான ரீதியில ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இருக்கு, உபதேசத்துல டீவியேட் ஆகிறாருன்னா அதே எக்லீசியா பிசினஸ் மீட்டிங்ல அந்த எல்டரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். பட் தேர் இஸ் a லிமிட். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எதன் அடிப்படையில இருக்கு. இப்போ ஒரு சகோதரனை சபை நீக்கம் பண்ணணும், என்ன காரணத்துக்காக பண்ணலாம். சும்மா அவர் 7ஆம் கால சபையின் தூதனுடைய வெளிச்சத்துக்கு மாறாக சில உபதேசத்தை மாத்தி பேசுறாரு. அவர் மூப்பரா இருக்கிறார். உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் வந்த மாதிரியே தெரியலீங்க, பிரதர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. அடுத்த வாரமே பிசினஸ் மீட்டிங் போட்டு, பிரதர் உங்க ஊழியத்துக்கு ரொம்ப நன்றி, நீங்க என்ன பண்ணலாம், இனிமேல் ஊழியத்தை கண்டினியூ பண்ண வேணாம் சபை சொல்லணும். அதே எல்டரா இருக்கக்கூடிய சகோதரர் விபச்சார முகாந்தரத்துல நிரூபணமா அகப்படுறார். பரவாயில்ல, ஒரு வருஷம் ஊழியம் பண்றோம், நெக்ஸ்ட் வீக்கே பிசினஸ் மீட்டிங் போடணும். அது நிரூபணம் ஆச்சு அப்படின்னா அப்பேற்பட்ட சகோதரனை என்ன பண்ணா சபை. இதெல்லாம் என்னன்னா அவன் மீது நம்ம செலுத்தக்கூடிய அன்பு. இதை தவிர வேற எதுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் பாயிண்ட சபை என்ன பண்ண முடியாது, பேசக்கூடாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சபைக்கு ரைட்ஸ் இருக்கணும்னா எதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பிசினஸ் மீட்டிங்ல அப்படி பண்ணலாம் அர்த்தம். ட்ரூத் படிச்சுட்டு அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும். இங்க என்ன சொல்றா, மந்தைக்கு மாதிரி. இதுதான் அந்த பாயிண்ட். எக்ஸாம்பிள் இன் லைஃப். எல்டர் ஏபிசிடின்னு ஒரு 4-5 எல்டர்ஸ் வராங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் ரோல் மாடல். எதுல ரோல் மாடல், எப்படி பேசணும், எப்படி ஒரு பாடம் பிரசன்ட் பண்ணணும், எப்படி ஒருத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், எப்படி சபைக்கு சீக்கிரம் வரணும், எப்படி எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்கணும். இந்த மாதிரி என்னெல்லாம் அட்வைஸ் இங்க நின்று நம்ம கேட்கிறோமோ அந்த எல்லா அட்வைஸுக்கும் அந்தந்த எல்டர்ஸ்
முன்மாதிரியாக இருக்கும். கஷ்டம்தான், கண்டிப்பா எல்லாராலையும் 100% என்ன பண்ண முடியாது. ஒரு பிரதர் இங்க இருந்து பாடம் எடுக்கிறாரு, 9:30 மணிக்கு கரெக்டா வந்துருங்க, இது தேவனுடைய சபை, இதுதான் ஒழுங்குன்றாரு. அடுத்த வாரம் அவர் லேட் ஆகும், வண்டி பஞ்சர் ஆகும், வீட்டுல சண்டையா இருக்கும், நடக்கும், உண்மைதான். ஆனா அதே பழக்கமா வச்சு கூடாது. ஒருத்தர் 1 வாரம் தவறலாம், 2 வாரம் தவறலாம், ஏன் 4 வாரம் தவறலாம். 52 வாரத்துல 40 வாரம் என்ன பண்ணக்கூடாது. இது வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம எல்டர்ஸ் பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி பார்க்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, அப்படி பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டு இதெல்லாம் இவர் வரமாட்டாரு, இவர் வர அப்படி இல்லை. வளர்ச்சி காணல, தப்பு பண்றாங்க சொன்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏத்துக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தவற திருத்தி கொள்ற மைண்ட் இருக்கா, சத்தியத்துல ஒரு 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 காரியத்துல அப்டேட் இருக்க, இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர தவறே செய்யாம இயேசு கிறிஸ்து மாதிரி எங்களுக்கு எல்டர்ஸ் வேணும்னா, முன்னமே சொன்ன மாதிரி நீங்க தமிழ்நாடு, இந்தியா, அமெரிக்கா வரைக்கும் போனாலும் என்ன முடியாது. எல்டர்ஸுக்கு முக்கியமா சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கு, இதே ஞாபகப்படுத்திக்கலாம். அவங்க பிரசன்ட் ட்ரூத்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். பிரசன்ட் ட்ரூத்னா விச் இஸ் பிரசன்ட் ட்ரூத் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏது ஏற்ற கால தற்கால சத்தியம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? அங்கேயே பிராக்கெட்ல இருக்கு, வரலையா? சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, அவருடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல அவர் என்ன இருக்கணும்? தெளிவா இருக்கணும். புதிய உடன்படிக்கை அது எப்ப ஸ்தாபனமாகும், இந்த மாதிரி முக்கியமான டாக்டரின் இருக்கு பாருங்க, ரேன்சம், ட்ரினிட்டி, நம்ம அடிப்படை சத்தியங்களை படிக்கிறோம். இது எல்லாத்துலயும் தெளிவா இருக்கிற சகோதரரை நம்ம எல்டராக என்ன பண்ணணும்? சபையா உயர்த்தணும். அடுத்து அந்த எல்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மாதிரி நம்ம எலெக்ட் பண்ணுன்றாருன்னா, who meet their spiritual maturity level ideally above average. ஆவிக்குரிய வளர்ச்சியில, முதிர்ச்சியில above average இருக்கணும். above average-னா ஒரு பையன் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுறாரு, அவர் above average ஸ்டூடெண்ட் நம்ம சொல்லணும். அவர் எத்தனை மார்க் எழுதணும்? அதாவது 100க்கு 35 எடுத்தா பாஸ், கரெக்டா? இல்ல, நாங்க படிக்கும் போது இருந்துச்சு, இன்னைக்கு 40. சரி, 100க்கு 35 எடுத்தா பாஸ். 35 வாங்குறவங்கள ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுவோமா? எத்தனை மார்க் எடுத்தா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுவோம்? 50க்கு மேல, அதாவது 50, 55, 60 எல்லாம் வாங்கினா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அபோவ் ஆவரேஜ்னா குறைஞ்சது ஒரு 75, 80, 70ல இருந்து அந்த ஒரு 80 அந்த ரேஞ்சுக்கு போகணும், கரெக்டா இல்லைங்களா? அதுக்கு மேல போனா டாப்பர்ன்றோம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, எல்டரா எலெக்ட் பண்ணக்கூடிய சகோதரர்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில அபோவ் ஆவரேஜ்ல இருக்கணும். இத சபையார் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அடுத்து தான் கற்றுக்கொண்ட உபதேசத்துல பக்கா கிளாரிட்டியில் இருக்கும். ஒரு எல்டர்கிட்ட போய் டவுட் கேட்டா, இருங்க நான் போன்ல இன்னொரு பிரதர்கிட்ட என்ன பண்றேன் இருக்கலாம், தெரியாத 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கலாம். எப்பொழுதுமே அவர் அப்படி என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அவர் விழுந்துருவார். ஏன்னா நம்ம அவர் தான் ஃபாலோ பண்றோம் சபையா. அப்ப அந்த டாக்டரின்ல கிளாரிட்டி இருக்கலாம். சில டவுட் சில பிரதர்ஸ் தான் தெரியும். உதாரணத்துக்கு குணாஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பிரதரும் அதை நல்லா என்ன பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு சில பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். பட் பொதுவான சத்தியத்துல அவங்க கிளாரிபிகேஷன் என்ன பண்ண கொடுக்கணும், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய எல்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? நாமினேட்டே பண்ணணும் முதல்ல, அப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ அவங்களுடைய தகுதிகள் பார்த்துருக்கோம். சகோதரியை வாசிச்சுறீங்களா பாருங்க, இதெல்லாம் நம்ம நல்லா கவனிக்கலாம். எல்டருடைய குவாலிஃபிகேஷன் வாசிக்கலாம். போதக சமர்த்தனாய், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாய், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுபவனாக, எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணும் வல்லவனாக பாருங்க, இதெல்லாம் இருக்கணும்ன்றார். ஃபர்ஸ்ட் போதக சமர்த்தனா இருக்கணும்னா எல்டர்ஸ் என்ன பேசணும்? எல்டர்ஸ் என்ன பேசணும்? நீங்க சொல்லி முடிங்க. அப்படி அல்ல, எல்டர்ஸ் ஒரு பெரிய மேடை பேச்சாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சப்ஜெக்ட் பேசணும். எப்படி பேசணும்னா, இங்க நின்னும் பேசலாம், தனிப்பட்ட ரீதியிலையும் பேசலாம், ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை அதுக்கு வசனத்தை மேற்கோள் காட்டியும் பேசலாம், ஈவினிங் ஃபாலோ கிளாஸ் என்ன பண்ணலாம் பேசலாம். இதுல ஏதோ ஒரு தாளத்துல அவருக்குள்ள இருக்கணும்.
அதான் 4 விஷயம் பார்க்குறோம் இல்லைங்களா? மேய்ப்பர்னா கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய சகோதரரை காணப்படுறோம். சில பேர் தீர்க்கதரிசியா இருப்பாங்க, நல்ல ப்ராஃபட் என்ன பண்ணும், ப்ராஃபஸியா பேசுவாங்க நம்ம. அப்போ போதக சமர்த்தன்னா அவர் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வாயை தொடர்ந்து சத்தியத்தை நமக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடியவராக இருந்தால் போதும். நமக்கு சத்தியத்தில் ஒரு டவுட்னா நம்பி அவர்கிட்ட போய் கேட்குற மாதிரி இருந்தால் போதும். அடுத்து தன் சொந்த குடும்பத்தை நன்றா என்ன பண்ணும். ஒருவேளை இந்த பிரதர் கான்சென்ட்ரேட்டடு, அவங்க ஃபேமிலி ட்ரூத்தில் இருக்கு அப்படின்னா அவங்க ஃபேமிலி அட்லீஸ்ட் அது இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். அவங்களும் கான்சென்ட்ரேட். இப்போ ஒரு பிரதர் ட்ரூத்தில் இருக்காரு, ஃபேமிலி ட்ரூத்தில் இல்லை, அவருக்கு இந்த பாயிண்ட் பொருத்தமானா நேரடியாக என்ன ஆகாது. ஏன்னா அவருடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறாரான்னு நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அந்த கான்சென்ட்ரேஷன்ல இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஆரோக்கியமான உபதேசத்தில் என்ன பண்ணும், சப்ஜெக்ட்ல போட்டு திட்டு என்ன பண்ணக்கூடாது, சொல்லலாம், கடித்து கொள்ளலாம், வசனத்தை மேற்கோள் காட்டி என்ன பண்ணணும், கடித்தணும். அடுத்து எதிர் பேசுகிறவங்களும் என்ன பண்ணணும், யாராவது எதிர் பேசினா அவங்கள பிடிச்சி வாங்க என்ன பண்றது அப்படியே. ஏன்னா இந்த வசனத்தெல்லாம் அப்படியே ஹார்ஷா இருக்குமோ சில டைம். எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணும் வல்லவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திடீர்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம் சபையில, ஒரு பிரதர் எழுந்து தேவையில்லாத டாக்டரை பத்தி பேசி குழப்பிட்டு இருக்கார். தைரியமா எழுந்து, பிரதர் நீங்க பேசுறது ராங் டாக்டரின், இதை சபையார் மத்தியில பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் இடம்லாம் இருக்கும், நீங்க உட்காருங்க பிரதர், நம்ம தனியா ஒரு மீட்டிங், எல்டர்ஸும் நீங்க மட்டும் வாங்க, உங்க டாக்டர்கிட்ட பேசுங்க, நீங்க முதல்ல கிளாரிஃபை ஆக, ஒருவேளை அது உண்மையா இருந்தா நாங்களே சபைக்கு சொல்லுவோம் அப்படின்னு நூதனமா அங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா பேசணும். அவரை போட்டு திட்டக்கூடாது, ஆனா அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அந்த எல்டருக்கு இருக்கும். இருக்கக்கூடாத குணலட்சணம் வாசிக்கலாம். குற்றம் சாட்டப்பட்டவனாக, மதுபான பிரியனாக, அடிக்கிறவனாக, இழிவான ஆதாயத்தை எச்சிக்கிறவனாக, சண்டை பண்ணுகிறவனாக, பண ஆசை உள்ளவனாக, நூதன சீசனாக, தன் இஷ்டப்படி செய்கிறவனாக, முன்கோபம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. இது படிக்கும் போது இது பல லிஸ்ட் நமக்குள்ள இருக்குன்னு என்ன இருக்கும், ஃபீல் பண்ணியிருக்கோம். அதான் சொல்றோம், இது இருக்கக்கூடிய லிஸ்ட் சாதாரணமா இது எப்படி லைட்டா எடுத்துக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவனாக என்ன அர்த்தம்னா அவர் மேல மாரலி ஸ்ட்ராங்கா ப்ரூவன் குற்றம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க நாமினேட் பண்ணாதீங்கன்றது. அடுத்து மதுபான பிரியனாக, நேரடியாகவே அவர் மதுபானம் குடிக்கிறவரா இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய ரீதியில தவறான பெயர் சபையோடைய அந்த ஒரு கான்டாக்ட், அந்த டாக்டர்னல் கான்ஃபிளிக்ட் இருக்கக்கூடாதுன்றது. அடுத்து அடிக்கிறவனாக, லிட்டரலா அடிக்கக்கூடாது யாரையும், அதே போல பாடங்கள்லையும் தேவையில்லாம போட்டு திட்டக்கூடிய சகோதரனாக என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது. அடுத்து இழிவான ஆதாயத்தை என்ன பண்ணக்கூடாது, which means என்னன்னா சின்ன சின்ன அற்பமான காரியத்துக்கெல்லாம் அவரு நீர்த்து போக பண்ணிடுவார், சத்தியத்தை வளர்ந்து போட்டு போற மாதிரி அவர் என்ன கூடாது, இருக்கக்கூடாது. சண்டை பண்ணுகிறவங்க என்ன பண்ணக்கூடாது, நேரடியாகவும் சரி ஆவிக்குரியவும் சரி இந்த சுபாவம் அவருக்குள்ள காணப்படக்கூடாது. பண ஆசை, கொஞ்சம் பணம் வந்தா விழுந்துருவாரு அப்படிங்கிற கண்டிஷனா இருந்தாலும் டேஞ்சர். அடுத்து நூதன சீசன், அதாவது ட்ரூத்ல நியூவா வந்து 1 year 2 years தான் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, எலெக்ட் பண்ணாதீங்கன்றாரு. அடுத்து தன் இஷ்டப்படி என்ன பண்றது. அப்ப இதுல இருக்கிற பல ஐட்டத்துல சில ஐட்டம் நமக்குள்ள என்ன ஆகும், பின்னாடி சொல்றாரு முன்கோபம் உள்ளவனாக. நீங்க முன்கோபம் இல்லாதவங்க எத்தனை பேர்? காலையில சாப்பாடு வச்சாங்களா வீட்டுல, நமக்கு என்ன பண்ணாங்க சகோதரிகள் சாப்பாடு வச்சாங்க, கரெக்டா நமக்கு பிடிக்காத ஒரு உணவு உப்புமா வச்சுட்டாங்க, உப்புமா பிடிக்குமா, சரி ஏதோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவு வச்சுட்டாங்கன்னா உடனே என்ன வரும், வீட்டுக்காரம்மாவை பார்த்து லைட்டா அப்படி பார்ப்போம், வேற சாப்பாடே இல்லையா, இல்ல வேற எதுவும் வாங்கியே கொடுக்கு. இதெல்லாம் என்னன்னா முன்கோபம் தான். பட் அங்க மேடையில இருந்து ரொம்ப டீசெண்டா சாஃப்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்றோம், ஆனா வீட்டுல கொஞ்சம் ஹார்ஷாவே நடக்கும். அப்ப முன்கோபம் இல்லாதவங்க யாருமே எல்லாருக்குள்ளே இருக்கு. பட் என்னன்னா இதெல்லாம் வந்து மாத்திக்க மாதிரி கண்டிஷன் இருக்கும். அவர் 10 வருஷம் ஆனாலும் இப்படியாவது இருப்பாரு அப்படின்னா தயவு செஞ்சு அவரை நீங்க நாமினேட் பண்ணாரு. அப்ப இதுல இருக்கிற எல்லாருமே கட்டாயம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் சில பலவீனங்கள் காணப்படும். பட் பலவீனத்தை மாற்றிக்கொண்டு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய சகோதரர்களுக்கு சபை யாரும் வாய்ப்பு என்ன பண்ணணும், ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்க வேண்டிய குணம் ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும்,
சகோதரி வாசிச்சிருங்க. இதுக்கு விளக்கம் நம்ம பார்க்கல, வாசிக்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரே மனைவி உடையவனாக, ஜாக்கிரதை உள்ளவனாக, தெளிந்த புத்தி உள்ளவனாக, யோக்கியதை உள்ளவனாக, அந்நியரை உபசரிக்கிறவனாக, பொறுமை உள்ளவனாக, நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனாக, நீதிமானாக, பரிசுத்தமானாக, இச்செடுக்கம் உள்ளவனாக, தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுவமாக இருக்க வேண்டும். இதுல 11வது பாயிண்ட் ரொம்ப அருமையா சொல்றாரு. தான் போதிக்கப்பட்ட வசனத்துக்கேற்ற உண்மையான வசனத்தை என்ன பண்ணணும். ஒரு பாடம் நம்ம எல்டர்ஸ் பேசுறாங்க, அடுத்த வருஷம் வர எல்டர்ஸ் பேசுறாங்க. பொய் தேவனுக்கு பிடிக்காத காரியம். பொய் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஒருவேளை எல்டர்ஸ் பேசுறாங்கன்னா அவங்க என்ன பேசக்கூடாது, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பொய் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நேரம் தவறாம எல்லாரும் கரெக்டா வரணும் அப்படின்னு பேசுறாங்கன்னா முதல்ல அவங்க அதுக்கு என்ன போகும். இதுல இன்னைக்காவது ஒரு நாள் தவறு நடக்கும், நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். பட் அது துணிகரமாக என்ன பண்ண முடியாது, காணப்படும். நூதன சீசனை பத்தி சொல்லி பார்க்கும்பொழுது அவர் சொல்றாரு, அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களாக என்ன பண்ணணும். விச் மீன்ஸ் என்னன்னா எல்லாராலையும் நல்ல அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம்னா நச்சாச்சு. அவருடைய ஃபேமிலி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்மளால நேரடியாக பார்க்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஞானத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவருடைய குடும்பத்தை அவர் என்ன பண்ணணும். ஒருவேளை சத்தியத்தில் இருக்கிறாங்கன்னா ஃபேமிலியை ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணணும். மனைவி பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து, சபையுடைய நாகரிகத்தை சொல்லி கொடுத்து, சபையில் எப்படி நடந்துக்கணும், உலகத்தில் எப்படி நடக்கணும் சொல்லி வழி நடத்தக்கூடிய சகோதரன் தான் இருக்கும். ஒருவேளை அவங்க பைபிள் ஸ்டூடெண்ட் இல்லை, ஆனா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பொருந்தனா, லீட்ஸ் ஃபேமிலி மாரலி, குடும்பத்திற்கு தேவையான அத்தனை கடமைகளையும் செய்யக்கூடிய சகோதரன் தான் இருக்கும். அரிசி வாங்கி கொடுக்கணும், பருப்பு வாங்கி கொடுக்கணும், காய்கறி வாங்கி கொடுக்கணும் சொல்லும் போதே சகோதரிகளுக்கெல்லாம் அப்படியே பறக்கிறோம். பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கணும், துணிகாய போகணும், அப்படியே. அதாவது குடும்பத்துல சகோதரிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். எதுலன்னா ஒரு கணவனா இருந்தா ஒரு கடமை இருக்கு இல்லையா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பாதுகாக்கணும். இந்த வேலையே சகோதரர்கள் செய்யணும். ஒருவேளை அவங்க குடும்ப சத்தியத்துல இருக்குன்னா ரெண்டுமே இருக்கணும், மாம்சத்திலையும் இருக்கணும், ஆவிக்குரிய ரீதியில இருக்கணும். அவர் சொல்றாரு, ஒருவேளை பிள்ளைகள் இருக்கு அப்படின்னா பிள்ளைகள் மற்ற எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். சில டைம் குழந்தைங்க கேட்காது, அதுக்காக அப்பா மோசமானவர் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவர் சொல்லி கொடுத்துருந்தா போதும். ஏலியோட வசனமா இருந்துடக்கூடாது. ஏலி சொல்லி இருக்கலாம், சொல்லாம விட்டார் போல இல்லைங்களா. அடுத்த நாட்ட நோவைஸ் அப்படின்றது ஸ்பிரிச்சுவலி சீசன். அந்த நூதன சீசன் வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அவர் சத்தியத்துல முதிர்ச்சி இல்லாம போன வருஷம் பேப்டிஸ்ட் எடுத்திருப்பாரு அக்டோபர் 2ஆம் தேதி. இந்த வருஷம் அவர் என்ன ஆயிருக்கு, நாமினேட் பண்றது. அவர் சபை போடுற ப்ரெஷர்ல அப்பா நான் இனிமேல் என்ன பண்ணல வரல, அந்த மாதிரி அவர் முதிர்ச்சியில் இருக்கக்கூடிய பிரதரா இருக்கணும். ஒரு சிலருக்கு 6 மாசத்துல முதிர்ச்சி வரும், ஒரு சிலருக்கு 2 வருஷத்துல வரும், ஒரு சிலர் 10 வருஷம் ஆனாலும் நோயசாக இருப்பாங்க. அது நம்ம சபையார்னா அதை என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். அடுத்து உள்ளேயும் சரி வெளியும் சரி, சபையார்கிட்டையும் சரி வீடுகள்ல அக்கம் பக்கத்துலயும் சரி, அவரை பத்தி விசாரிச்சா, யாரும் போய் விசாரிச்சா விசாரிச்சா குட் ரிப்போர்ட் என்ன பண்ணும். குட் ரிப்போர்ட்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை விட்டுட்டு இருப்பாருங்க, நல்லவருங்க, அமைதியா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டு என்ன பண்ணக்கூடாது இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். இது அப்படியே ஒரு பிரதருக்கு வச்சோம்னா அவர் எல்லாம் என்ன ஆக மாட்டாரு. பட் இதுல எல்லாம் அவர் இருக்காரா, மேல வந்துட்டு இருக்காரா, வளர்ந்து வராரா, மாற்றம் செஞ்சுக்கிறாரா, தப்ப சொன்னா திருத்திக்கக்கூடிய மைண்ட் இருக்கா, இதைதான் நம்ம என்ன பண்ணோம்னா பார்ப்போம். இது எல்டர்ஸ். அடுத்த சபையில முக்கியமான இன்னொரு ஊழியம் இருக்கு, அது உதவிக்காரர்கள். உதவிக்காரர்களுடைய ஊழியம், இந்த பாயிண்ட் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா அழுத்தமாவே சபையாருக்கு புரிய வைக்கிறோம். டீக்கன்ஸ் நம்ம எலெக்ட் பண்றது, எல்டர் இல்லைன்னா சப்ஸ்டியூட்டா வச்சுக்கலாம் அப்படி கிடையாது. எல்டர்ஸ்ன்றது வேற, டீக்கன்ஸ்ன்றது வேற. இதை நல்லா என்ன பண்ணிக்கலாம் சபை. ஆக்சுவலா டீக்கன்ஸுடைய நீர் எங்க வந்துச்சு, அப்போஸ்தலர்கள் ஊழியம் பண்றாங்க, சபையில விதவைகள் இருக்காங்க, விதவைகள்ல சரியா பராமரிக்க, ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்துல யாரும் இல்ல, சபை தான் பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது சபை இங்க பாகுபாடு பார்த்துருக்கு, பார்ஷியாலிட்டி பார்த்துருக்கோம். உடனே அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தேவ வசனத்தை பேசிட்டு இருக்கோம், உலகம் எங்கும் போய் எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்கோம்,
இந்த பந்தி விசாரிக்கிறது எங்களுக்கு தகுதி அல்ல, அதுக்கு சில பேரை நீங்க என்ன பண்ணுங்க நியமிச்சுக்கன்ற. அந்த பந்தி விசாரணை தான் டீக்கனுடைய ஊழியம். இப்ப சபையில ஒருவேளை ஒரு சகோதரி வந்து அவங்க தனியா இருக்கிறாங்க, யாருடைய சப்போர்ட் இல்லைன்னா அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது தேவையா, சில பண உதவி தேவையா, இல்லை ஏதாவது கவுன்சிலிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்டு அதை அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்ல போனா ஹெல்ப் பண்ற ஒரு வேலை தான் யாரோடதுன்னா டீக்கனோட. இந்த டீக்கனுக்கு முக்கியமான சில தகுதிகள் இருக்கு, அதுல ஒரு தகுதி மட்டும் எடுக்கலாம், வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:8. 1 தீமோத்தேயு 3:8. அந்தபடியே உதவிக்காரரும் இருதாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் தெளிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். ஒரே ஒரு பாயிண்ட இந்த பாடத்தில் நம்ம அழுத்தமா சொல்றோம். யாராவது டபுள் டாக் கொடுக்கறதா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பிரதரை சபை டீக்கனுக்கு நாமினேட்டே பண்ணாதீங்க. அவர் இங்க ஒரு மாதிரி பேசுவாருங்க, அப்புறம் திரும்பிட்டா அங்க ஒரு மாதிரி பேசுவாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிரதர் மாறிக்குவாருங்க. அப்படிங்கிற மாதிரி யாராவது சகோதரர் இருந்தாங்கன்னா அவர்களை நம்ம நாமினேட் என்ன பண்ண வேணாம், டீக்கனுக்கு பண்ண வேணாம். ஏன்னா டீக்கன் தான் பாலம், பிரிட்ஜு. அவங்க எல்டர்கிட்டையும் பேசணும், நம்மகிட்டையும் பேசணும். எல்டர்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு நம்ம கிட்ட வந்து எல்டர் சரியில்லைங்க, நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம், அவரு கேட்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நம்ம கிட்ட எப்படி பேசுறது? சபைக்கும் எல்டர்ஸுக்கும் நடுவில் அடிக்கடி, ஏன்னா 2 வேலையிலே இருப்பாங்களே. அப்படி இருக்கும்போது கரெக்டான பிரதர்ஸை டீக்கனா நம்ம வைக்கணும், ரொம்ப முக்கியம். ஒரு சபை ஆரோக்கியமா இருக்கணும்னா எல்டர்ஸ் பார்க்கணும் இல்லைங்க. எல்டர்ஸ் மட்டும் கிடையாது, டீக்கனுக்கும் நம்ம ரொம்ப ஞானமா, ஜஸ்ட் லைக் தட், சேர் எடுத்து போடுற வேலை தானே, இந்த மைக் ரெடி பண்ற வேலை தானே. யாருக்கானும் வசனம் இருக்குன்னா நல்லொழுக்கம் உள்ளவன். எல்டருக்கு எப்படி நம்ம இவ்வளவு நேரம் படிச்சோம், அந்த மாதிரி ரொம்ப சீரியஸா டீக்கன்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அவர் சொல்றாரு, அவன் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த, அப்படின்னா விச் மீன்ஸ் ஏற்ற கால சத்தியத்துல தெளிவுள்ள சகோதரர்களை டீக்கனா வைக்கின்ற. இது சாதாரண வேலை தானேன்றனால ட்ரூத்ல கிளாரிட்டி இல்லாத பிரதர்லாம் டீக்கன் ஆகிறாதீங்கன்ற. ட்ரூத்ல அவர் என்ன இருக்கணும். அவர் சொல்றாரு, முன்னதாகவே இவங்க என்ன ஆகணும், சோதிக்கப்படணும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:10. 1 தீமோத்தேயு 3:10. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றஞ்சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அவங்களுக்கு அதேதான், அவர் மேல சாங்கா ப்ரூவனான குற்றங்கள் எதுவும் சபையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், முன்னமே நீங்க சோதிச்சிருங்க அந்த சகோதரனை. போன முறைய சகோதரர் இந்த பாயிண்ட சொல்லியிருப்பாரு, திரும்ப நம்ம ஞாபகப்படுத்துறோம். டீகன்ஸ் உதவிக்காரர்கள், they are not junior elders. அப்படின்னா எல்டர் ஊருக்கு போயிட்டாருன்னா அந்த ஒரு வாரம் டீக்கன் தான் எல்டர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில சபைகள்ல மூப்பர்கள் குறைவா இருக்கும் பொழுது வேற வழி இல்ல, அடுத்த சபை அங்கீகரிச்சிருக்காங்கன்றனால டீக்கன்ஸுக்கு உண்டான ஊழியத்துல எல்டருடைய விஷயத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்லீசியால 10 எல்டர்ஸ் இருக்கிறாங்க, சும்மா எக்ஸாம்பிள். 15 டீக்கன் இருக்காங்க. இப்ப அந்த எக்லீசியால யாரு பாடம் பேசுவாங்க? 10 எல்டர் ஒரு டைம் பேசி 11வது சப்ஜெக்ட் அடுத்த டீக்கனுக்கு, அப்புறம் 15 டீக்கன் பாடம் பேசி அப்புறம் 26வது சப்ஜெக்ட் எல்டருக்கு. அப்படி வருமா? கிளியரா சபை எல்டர்ஸ் ஏன் எலெக்ட் பண்றாங்கன்னா அவங்க தான் சபைக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கணும். டீக்கன்ஸ் ஏன் எலெக்ட் பண்றாங்கன்னா அவங்க மாம்சீக ரீதியில சபை, சில தருணங்கள்ல நம்முடைய சபைகள்லயே அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, எல்டர்ஸ் குறைவா இருக்கும் பொழுது அவங்களால அதிக சுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா உதவிக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாங்க. தவறு கிடையாது, டீக்கன்ஸ் பாடம் பேசலாம், தவறு கிடையாது. டீக்கனா வர்ற பிரதரு கிளைம் பண்ணக்கூடாது, எனக்கே சப்ஜெக்ட் போடல, நான் ஒரு டீக்கன் சபையில எனக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஜெக்ட் போடல சொல்லக்கூடாது, சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா நீங்க சப்ஜெக்ட் பேசுறதா இருந்தா உங்களை எல்டரால எலெக்ட் பண்ணிருக்கணும் சபை. அப்ப சபை உங்களை எதுக்கு எலெக்ட் பண்ணுச்சுன்னா மத்த ஒர்க் செய்யறதுக்கு. மத்த ஒர்க் செய்யும் போது எல்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, கொடுக்காம இருப்பாங்க. அது எல்டருடைய ஒரு ரோல்ல வரக்கூடிய விஷயம். அதுல நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னா இன்டர்ஃபியர். அவர் சொல்றாரு, they should be spiritually minded. டீக்கனா வரக்கூடிய பிரதர்ஸ் ஆவிக்குரிய சிந்தனையில தான் இருக்கணும், பட் அவங்க வேலை வந்து மாம்சத்துக்குரிய வேலை. புரிஞ்சுங்களா? அவங்க ஆவிக்குரிய ரீதியில தான் இருக்கணும், எல்லாமே ஆவிக்குரிய விஷயத்தை தான் யோசிக்கணும். ஆனா அவங்களுக்கு வேலை ஆவிக்குரிய வேலை கிடையாது,
அது மாம்சத்துக்குரிய. ஆனா அதுவும் இல்லைன்னா சம கரெக்டா நடக்காது, அதுவும் அவசியம் வேணும். ஓகேங்களா? ஸோ வாசிக்கலாம். இந்த முன்மொழிதல் பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், இதுவும் ஞாபகப்படுத்துற பாயிண்ட் தான் 5350. முன்மொழிதல்கள் தொடர்புடைய விஷயத்தில் சில சபைகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இன்னைக்கு முன்மொழியை போறோம், இந்த மாதிரி சிரமம் எதுவும் என்ன ஆயிடக்கூடாது, வந்துடக்கூடாது. முன்மொழியின்படிக்கு கேட்டுக்கொள்ளப்பட்ட போது சகோதரன் ஒருவரின் தகுதிகள் முறையாய் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படாமலேயே மூப்பராக அல்லது உதவிக்காரராக முன்மொழியப்படுகின்றது. பிரச்சனை நாகர்கோவில் எக்லிச்சால அடுத்த ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை வராம இருக்கணும்னா தேவன் கொடுக்கிற சாதாரண அட்வைஸ் பாருங்க. சகோதரன் ஒருவனின் தகுதிகள் முறையாக கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படாமலே, எனக்கு அந்த பிரதர் பிடிக்கும், நான் நாமினேட் பண்றேன், பிரச்சனையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் சொல்றாரு. முறையாக எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டு அது எல்டர் காமிட்டு டீகன் காமிட்டு நம்ம என்ன பண்ணோம், நாமினேட் பண்ணோம். அடுத்து அவருக்கான முன்மொழிதலானது வழிமொழியவும் படுகின்றது மற்றும் முழு சபையாரும் அச்சகோதரனை அன்பு கூறுவதனால் தங்கள் மீது மனஸ்தாபம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அச்சகோதரனுக்கு எதிராக தங்கள் வாக்குகளை அளிப்பதற்கு மனமில்லாமல் காணப்படுகின்றனர். இரண்டாவது பிரச்சனை, நம்ம எக்லிஷால ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு நேரம் பாடங்கள் பிரதர்ஸ் வாரம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, இது எதையுமே மைண்ட்லயே வச்சுக்கிறதே இல்லை. நேரா வர்றது நாமினேஷன் பண்ணிடுறது. எப்படி அப்படின்னா, இந்த தகுதிகள் குணங்கள் எதையுமே கன்சிடர் பண்ணாம நம்ம ABCDFG வச்சு நாமினேஷனுக்குள்ள போயிடும். நோ, கட்டாயம் தகுதிகள் குணலட்சணங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். ரெண்டாவது பிரச்சனை, ஒரு பிரதரை நாமினேட் பண்ணிட்டாங்க, பிரதர் ABC ஒரு 3 பேரை நாமினேட் பண்ணிட்டாங்க. நமக்கு வேற சங்கடம், அவரு கூட தான் காலையில வந்து டீ குடிச்சோம், மதியானம் அவரு வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு போகிறோம், கரெக்டா இல்லைங்களா? போன வாரம் அவரு தான் நம்மளுக்கு டின்னர் வேற என்ன பண்ணியிருக்காரு, வாங்கி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் மைண்ட்ல ஓடும். பக்கத்து வீட்டில் வேற இருக்கிறாரு, அவரு தான் எனக்கு சத்தியம் சொன்னார், நிறைய ஓடும் பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுட்டு எதுக்கு பேரை சொன்னாங்களா, கையை தூக்கணுமா, போயிட்டே இருக்கலாம். நோ, ஏன் நோனா, பாடத்துடைய ஆரம்பத்துக்கு கவனிங்க. தேவனே நியாயாதிபதி, அவருடைய வேலையை இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார். அப்ப தேவன் இங்க இருந்தா என்ன பண்ணுவோம், ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு என்ன பண்ணலாம், போகலாம். இது ரெண்டாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சபையில் எந்த ஒரு ஊழியத்திற்கும் எவரேனும் தேர்ந்தெடுக்கப்படும் காரியத்தில் ஒரு காரணம் இருத்தல் வேண்டும். கண்டிப்பா காரணம் இருக்கும். ஒருத்தர் நம்ம எல்டராகவோ டீக்கனாகவோ எலெக்ட் பண்றோம்னா there should be a valid reason. மூப்பர் ஒருவர் போதிக்க வல்லவராகவும் பரந்த மனப்பான்மை உடையவராகவும் ஆலோசனை தேவைப்படுவர்களுக்கு உதவிகரமான ஆலோசனை வழங்க முடிகிறவராகவும் தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாய் ஆராய்கிறவராகவும் சபையில் நல்ல செல்வாக்கு உடையவராகவும் மற்றும் ஞானமுள்ள ஆலோசகராகவும் இருத்தல் வேண்டும். நல்லா கவனிங்க, அருமையான பாயிண்ட் பிரதர் எழுதுறார் அவருடைய ஸ்கிரிப்ட்ல. அதாவது எல்டர் நல்லா போதிக்கணும், ஆலோசனை தேவைப்படுறதுல கரெக்டாக என்ன பண்ணணும், ஆலோசனை கொடுக்கணும், அட்வான்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வெளிச்சங்களை குறித்து நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற பிரதர்ஸை எல்டரை என்ன பண்ணணும், நம்ம நாமினேட் பண்ணுறாரு. அடுத்த கேள்வி இருக்கிறார், எல்லா பிரதரும் இதே மாதிரி இருப்பாங்களா, எல்லா பிரதரும் ரசல் பேர் மாதிரியே படிப்பாங்களா, இல்லை, அதான் சொல்றாரு. அடுத்து யாருமே இந்த நற்பண்புகள் தகுதிகள் யாவற்றையுமே சரிசமமான அளவில் பெற்றிருக்க முடியாது. கரெக்டா இல்லைங்களா? ஒரு 5 பிரதர் எல்டர் ஆக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்டராக்கிற பிரதர் மாதிரியே ரெண்டாவது பிரதர் இருக்க மாட்டாரு. ஆனா ரெண்டாவது பிரதருக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் முதல் பிரதருக்கு இருக்காது, முதல் பிரதருக்கு இருக்கிறது மூணாவது பிரதருக்கு இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரு ஈக்குவலி ஒரே இந்த 5 விரல் இருக்கு, 5 விரல 6 விரல ஒரே மாதிரியா தேவன் படைச்சிருக்காரு. அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, அது அதற்கு தேவையான வேலைகளை அதாவது என்ன பண்ணுதுன்னா செய்யுது. சிலர் ஒன்றை அதிகமாகவும் வேறு சிலர் மற்றொரு தகுதியினை அதிகமாகவும் பெற்றிருப்பார்கள். ஆனால் அவைகள் சிலவற்றையாகிலும் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும். ஒருவரின் தேர்ந்தெடுத்தலில் பழிச்சொல்லுக்கு இடம் இருக்க கூடாது. இவரை ஏன் பிரதர் தேர்ந்தெடுத்தீங்க, இவரு மேல அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, பழிச்சொல் வராத அளவுக்கு சபை ஞானம் என்ன பண்ணணும், தேர்வு செய்யணும். அடுத்து இது போலவே உதவிக்காராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஊழியம் புரிய நேரம் ஒதுக்க முடிகிறவராகவும் மற்றும் வருங்காலத்தில் மூப்பராகுவதற்கு ஏதுவான சில திறமைகளை பெற்றிருப்பவராகவும் மற்றும் சபைக்கு ஊழியம் புரிய விருப்பம் உடையவராகவும் காணப்பட வேண்டும். இப்ப டீக்கனுக்கு முக்கியமான பாயிண்ட் பார்க்க போறோம். டீக்கனுக்கு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருந்தா வருங்காலத்துல அவர் என்ன ஆகலாம். ஆனா டீக்கன் ஆனோடனே என்ன கிளைம் பண்ணிக்க கூடாதுன்னா, நெக்ஸ்ட் இயர் என்னை எல்டர் ஆக்கிடணும் சபை.
அவங்க உங்க நடவடிக்கையும் ஒரு வருஷம் பார்ப்பாங்க. ஒருவேளை சப்ஜெக்ட் பேச வாய்ப்பு கொடுத்தா நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பார்ப்பாங்க, பேசுறபடி நீங்க நடக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் சபை பார்க்கும். அசூரன்ஸ் எல்லாம் கிடையாது. டீக்கன் ஆயிட்டா நெக்ஸ்ட் இயர் எழுதுறது அவர் சொல்றாரு. அவர் வேலை செய்யறதுக்கு நேரம் என்ன பண்ணணும், ஒதுக்கணும். அப்போ பர்டிகுலரா எல்டர்ஸ் ஆகட்டும் டீக்கன் ஆகட்டும் நாமினேட் பண்ணி எலெக்ட் பண்ற பிரதர்ஸ் என்ன சொல்லக்கூடாது, சாக்கு போக்கு என்ன பண்ணக்கூடாது. மழை வந்துருச்சு பிரதர், அதனாலதான் நான் என்ன ஆகல மீட்டிங்க்கு வரல, சபையார் கூட சொல்லலாம். அதான் எல்டரா இருக்கிற பிரதரும் பர்டிகுலரா டீக்கனா இருக்கிற பிரதர்ஸும் அதுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேணா கேட்கலாம் சபை கிட்ட, என்னால மீட்டிங் கலந்து கொள்ள முடியல மன்னிச்சுங்க. சாக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, கரெக்டா இல்லைங்களா? ஒரு பேரபிள் நம்ம படிக்கணும் இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொருத்தரும் கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்தா ஒவ்வொருத்தரா சாக்கு சொல்ல தொடங்குறாங்க. நான் இப்பொழுதுதான் ஒரு வயலை என்ன பண்ணேன், இப்பதான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு 6 மாசம் ஆகும், கொஞ்சம் இடப்பட்ட நாள்ல மீட்டிங்கெல்லாம் கொஞ்சம் வர்றது. அப்படி இருக்கிற பதில எல்ரா நீங்க நாமினேட் பண்ணாதீங்க, டீக்கனா நாமினேட் பண்ணாதீங்க. அவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வரட்டும், அடுத்த வருஷம் நம்ம வாய்ப்பு என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இந்த வேலை சாக்கு சொல்ற பதில நம்ம உஷாரா கவனிக்கலாம். அடுத்து சொல்றாரு, நான் அகத்தியமா போய் அந்த பிசினஸை பார்க்கணும், என்னை மன்னிக்கும்படி என்ன பண்றோம். அதாவது ரொம்ப ஹம்புளா ரீசன் சொல்லுவாங்க, ஏத்துக்காதீங்கன்றாரு. ஏன்னா முன்னாடி பிரதர் சொல்றாரு, எல்லாராகட்டும் டீக்கன் ஆகட்டும் அவங்க நேரம் சபைக்காக ஒதுக்கணும். கஷ்டம்தான், பிரதர்ஸ் எல்லாம் யோசிக்க இப்படி கஷ்டப்பட்டு அந்த வேலையை நம்ம செய்யணுமா அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா அதுதான் முன்மாதிரி. இல்ல எப்படி வேணா இருந்துக்கலாம், ஊழியமும் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது ஒரு பெரிய மேன்மை இருக்காது. எல்லாருமே ஈஸியா என்ன பண்ணுவாங்க அதை. அடுத்து சொல்றாரு, நான் 5 மாடு என்ன பண்ணிட்டேன், புதுசா ஒரு டிராக்டர் வாங்கியிருக்கிறேன், அதை கொஞ்சம் ஓட்டி பார்க்கணும், சாயந்தரம் 6 மணிக்கு மேல தான் என்ன பண்ண முடியும், ஓட்ட முடியும், கொஞ்சம் டைம் கொடுக்கும். நீங்க நாமினேஷன்லயே அதை ஸ்டாப் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி பிரதர்ஸ். அடுத்தது, நான் சொன்ன ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு, கரெக்டா இல்லைங்களா? புது மாப்பிள்ள உடனே வர மீட்டிங் எல்லாம்னாலும் அப்படி அங்க போகணும், விருந்துக்கு இங்க போகணும், பரவாயில்ல, அவர் 2 வருஷம் ஆகட்டும், அவரு பிள்ளை பெற்றெடுத்து பிள்ளை ஸ்கூலுக்கு போன பிறகு ஊழிய வாய்ப்பு நீங்க தான் பண்ணிருங்க கொடுத்து. இந்த மாதிரி சாக்கு சொல்லினா பிரச்சனை இல்லை, சாக்கு சொல்ற மாதிரி இருந்தா தயவு கூர்ந்து ஹோல்டு பண்ணுங்க. நம்ம ஒரு நாமினேஷன் பண்றோம், ஒரு எலெக்ஷன் பண்றோம்னா தெளிவா இருக்கணும்ன்ற அது அவங்க நாமினேட் பண்ண பிரதருக்கும் புரியும். ஐயோ நம்ம நம்மளை நாமினேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம எவ்வளோ மாத்திக்க வேண்டியது இருக்கு, இப்படி இருக்கணும். சபையை என்ன பண்ணணும்னா வாய்ப்பு அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் சொல்லிட்டாரு, அந்த ஊழியக்காரன் வந்து எஜமானுக்கு சொன்னாங்க, அவர் சொல்லிட்டாரு, நீ போய் ஏழை வழியில நிக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ண கூப்பிடுங்க. நம்ம எப்படி இருக்கணும் வாசிக்கலாம், ரோமர் 12:11. ரோமர் 12:11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரே பாயிண்ட் தான் பவுல் சொல்றாங்க, ஆவியில என்னவா இருக்கும். நம்ம எக்லீசியா ஊழியர்கள் பக்கத்துல நம்ம போய் நின்னோம்னா அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு வந்தோம்னா வால்யூம் எடுத்து படிக்கணும், பைபிள் படிக்கணும். பிரதர் ஏதோ ரீஃபரன்ஸ் பத்தி பேசினாரு, அது எங்க இருக்கு, பிரதர் ஏதோ புதுசா முறுமுறுக்குன்னு ஒரு புக்கை பத்தி பேசினாரு, அப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகணும். அந்த மாதிரி ஊழியர்கள் நம்ம என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும். முன்னமே சொன்ன மாதிரி 100% எல்லாருக்கும் மார்க் என்ன பண்ணிடுறாங்கன்னா வளர்ச்சிக்குள்ள இருந்தா போதும், கரெக்டா இல்லைங்களா? வெளியூர்ல பிரதர் ஏ அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை மாதிரியே இங்க ஒரு எழுதுற வேணும்னு எதிர்பார்க்க முடியுமா? நமக்குள்ள இருக்கக்கூடிய கோதுமை மணிகள்ல முதிர்ந்த கோதுமை மணி எதுன்னு என்ன பண்றோம்னா பாக்குறோம், பக்கத்து கலந்து தினமுற முடியாது. தேவன் நமக்கு இதுதான் அனுமதிச்சிருக்காருன்னு பார்க்கணும். சரி, அடுத்து நாமினேட் பண்ணியாச்சு. இந்த வாரம் நாமினேஷன் பயங்கரமா போயிடுச்சு. எழுதுறதுக்கு 5 பேர், டீக்கனுக்கு 10 பேர், அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாரம் எல்லாரும் எலெக்ட் ஆவாங்களா? இப்ப இந்த வாரம் நாமினேஷன் முடிஞ்சு போனோம்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா போவோம், கட்டாயம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்? கண்டிப்பா நாமினேஷன் நல்லபடி என்ன ஆகும், நடக்கும். ஆனா அடுத்த வாரம் நம்மை சபை எலெக்ட் பண்ணல. இன்னைக்கு மீட்டிங் முடிச்சு சிரிச்சுட்டு போனோம், அதே முகம் அடுத்த வாரம் சிரிக்குமா? சிரிக்கணும். உள்ளுக்குள்ள அழுதுக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனா என்ன பண்ணணும், சிரிக்கணும். தேவனே யோபு மாதிரி என்னை ஏதோ புடம் விடுறீங்க தேவனே, புரியுது,
சரி தேவனே, நன்றி தேவனே அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வடிச்சு என்ன பண்ணிடலாம். சந்தோஷமா யார தேவன் எலெக்ட் பண்ணி இருக்கிறாரோ, பிரதர் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்க, நீங்க முன்னிருந்து பண்ணுங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்றோம், கோஆபரேட் பண்றோம், உங்களுக்கு எதிர்க்க மாட்டோம், உங்களுக்கு எதிராக சண்டை கட்ட மாட்டோம்னு சொல்லி ஹம்புலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு பிரதர் இந்த வருஷம் டீக்கனா இருந்தார், அடுத்த வருஷம் டீக்கனா அவர் எலெக்ட் பண்ணலன்னா அவரும் அப்படிதான் சொல்லுவோம். அப்போ ஒரே காரியம் கவனிச்சுக்கலாம் அன்பான சகோதர சகோதரி, நம்மளை இன்னைக்கு சபை நாமினேட் பண்ணிடுச்சு, அடுத்த வாரம் நம்மளை சபை எலெக்ட் பண்ணல, பர்சன்டேஜ் வரல, 50% தான் வந்துச்சு. என்ன முடிவு பண்ணுது? யார் எனக்கு கரங்களை தூக்கவில்லை, எந்த குடும்பம் அது, எந்த சிஸ்டர் அது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேர் நோட் எடுத்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணிடணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய வேணாம். பைபிள் சொல்றபடி இருந்தீங்கன்னா சபையில போதும். நீங்க தனியா போய் அவங்கள பார்த்து கை கொடுத்து வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பைபிள் சொல்றபடி நற்குணங்களை சபையில காமிங்க, உலகத்துல காமிங்க, ஹம்பலா இருங்க. சபை அடுத்த வருஷம் அவங்களை என்ன பண்ணோம், உயர்த்தும். ஒருவேளை நம்மளை எலெக்ட் பண்ணல இந்த இயர்னா, அன்பான சகோதரர்களே, நம்ம எல்லாரும் இன்க்ளூடிங் அடியானுக்கு தான் சேர்த்துதான் ஃபியூச்சர்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஜெயம் எங்கிருந்து வராது. நாகர்கோயில் தெற்கு, நாகர்கோயில் கிழக்கு, வடக்கு எங்கிருந்து ஜெயம் வராது. ஜெயம் தேவன். தேவன் ஏதோ நம்ம கிட்ட சரி பண்றதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்றார். யோபு மாதிரி நம்ம 99% ஓகே போல இருக்கு அப்படின்னு பெருமைக்கு சொல்லிக்கலாம். 1% ஏதோ உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதுக்காக தேவன் அனுமதிச்சிருக்கிறாருன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவனே நியாயாதிபதி. இந்த பிரதர் இல்ல, அந்த சிஸ்டர் இல்லனோ, அந்த பிரதர் சிஸ்டர் இல்ல. ஒருவேளை அவங்க தவறா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு தேவனே நியாயாதிபதி. ஒரு நல்ல சகோதரனை அவர்கள் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தேவன் அவங்க கிட்ட ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக்குவார். அவங்க சரியா அவங்க மனசாட்சியின்படி செய்ய பார்க்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஓகே தேவன் அனுமதிச்சிருக்கா, சந்தோஷமா என்ன பண்ணலாம், அமைதியா நிறைய படிக்கலாம், பிரேன்ஸ்ரீல கலந்துக்கலாம், இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு என்ன பண்ணலாம், ஒத்தாசையா இருக்கலாம், அவங்களோட எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி என்ன பண்ணிக்க வேணாம், காமிச்சுக்க வேணாம், சண்டை அகட்டிக்க வேணாம்னு சொல்லி நல் மனதை அவங்க என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ டிவைன் அரேஞ்ச்மெண்ட் இல்லை, எல்டர்ஸ் டீகன்ஸ் இருக்கிறாங்க, லைஃப் லாங் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள சுயநலம், வெறுப்பு, பகை, பொறாமை அத்தனையும் உள்ள வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சண்டை வருவோம், சொத்தம் சொல்லுவோம், சப்ஜெக்ட் பேசுவோம், சப்ஜெக்ட் எடுப்போம், போவோம், ஒரு நாள் செத்துருவோம். தேவன் ஆராதனைக்கு வந்து போறதுக்காக மார்க் போடுவாரா, உள்ள என்ன இருந்திருக்கு மார்க் போடுவாரா? அப்ப ரிசல்ட் என்ன ஆகும்? நம்ம செத்து போன பிறகு, தம்பி உனக்கு பரலோக வாய்ப்பு இல்லப்பா, உள்ளுக்குள்ள உனக்கு சுயநலம், பொறாமை, வன்கண்ணு, மேட்டிமை இருந்துச்சு, அப்படியே நீ நடமாடிட்டு இருந்த பரிசேயர்கள் மாதிரி கண்டிப்பா வாய்ப்பு தர முடியாது. தேவன் இப்படிதான் சொல்லுவார். இந்த தெய்வீக ஏற்பாடு நமக்கு எங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஆக்சுவலா உள்ள என்ன யோசிக்கிறோம், இந்த மூளை கரெக்டா யோசிக்குதா, மோசமா யோசிக்குதா, உள்ள இருக்கக்கூடிய சுயநலம், வெறுப்பு, பகை, மூர்க்கம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருது. தேவன் காமிக்கிறார், இதெல்லாம் சரியில்லைப்பா, மாத்திக்குப்பா. உடனே சரி தேவனைய மாத்திக்கிற தேவனைய மாத்திக்கிட்டோம்னா பரலோக வாய்ப்பு. நம்ம எல்டராக எக்லீசியா வரல, டீக்கனாக எக்லீசியா வரல, சபையா போறதுக்கு வந்திருக்கோம். அப்படி போக வரும்போது இந்த வாய்ப்பு தேவன் கொடுக்குறாரு. கொடுத்தா சந்தோஷமா பண்ணலாம், கொடுக்கலையா யாரு கொடுத்துருக்காங்களோ அவங்களோட என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம் அன்பான சகோதரர்களே. நெக்ஸ்ட் வீக் எலெக்ஷன் முடியும். ரிசல்ட் தெரியுமா நமக்கு? இன்னைக்கு ரிசல்ட் தெரியுமா? தெரியும். ஆனா அடுத்த வாரம் மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு முன்னாடி என்ன ஆயிடும் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து மனசுக்குள்ள படிச்சுக்கணும். 1 கொரிந்தியர் 12:18 தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவ்வளவுதான். ஒருவேளை சாப்பா தப்பு பண்ணலாம், கரெக்டா இல்லைங்களா, நம்ம தப்பா இருக்கலாம், எது எப்படியோ முடிஞ்சோன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் தமது சித்தத்தின்படி. இந்த நாள்ல தேவ சித்தம் இதுதான். சபையாகிய சரீரத்துல நான் கண்ணா இருக்கணுமா காலா இருக்கணுமான்னு தேவன் முடிவு பண்ணாரு. தேவன் முடிவு பண்ணதுல நான் என்ன பண்றேன், அப்ப ஓட் பண்ற நமக்கு என்னெல்லாம் டெவலப் ஆகுது ஒட்டுமொத்த சபையின் பிள்ளைகளுக்குன்னா, ஆவிக்குரிய ரீதியில ஒரு சரியான நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா பிராக்டிஸ் கொடுக்குறாரு. தைரியம் கிடைக்குது.
எந்த பிரதர் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, இவர் கரெக்டாக இருக்காரு, நான் கை தூக்குவேன். இவங்க கரெக்டாக இல்லை, நான் கை உயர்த்த மாட்டேன். ஒரு தைரியம் தேவன் சத்தியத்தில் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. தேவனுடைய கோணத்தை நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட் வீக் அவர் இருந்தா இங்க என்ன பண்ணுவார் நம்ம சபையில? ஏன்னா வசனம் படிக்கணும் இல்லைங்களா? பரிசுத்தவான்கள் தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? நியாயத்திருக்கிறாங்க. அற்ப வழக்குகள் நமக்குள்ள இருக்கு, இதை தீர்த்து கொள்ள மனசாரு. ஸோ நாமினேஷன் பண்றோமா? இப்ப பண்ண போறோம், ஓட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக் என்னெல்லாம் வரக்கூடாதுன்னா, மாம்ச எண்ணம் வரக்கூடாது. இது எல்லா நாமினேஷன்லையும் சொல்றதா, அதையும் மீறி சில டைம் என்ன ஆயிடும் வந்துடும். ஆனா தேவனே நியாயாதிபதி பார்த்துக்கணும். நம்மளா முடிவு இப்படி அப்படி நிலப்படுறது டிசைட் பண்ணிக்கிறது. நம்ம எர்த்லி டைஸ், எங்க அண்ணன் சொல்லினேன் அப்படி, அவரு தான் எனக்கு சப்ஜெக்ட் எடுத்தாரு, அவரை நான் அவுட் பண்ணலேன்னு அப்படின்னும், என் கணவன், என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சித்தப்பா, எங்க ஹவுஸ் ஓனரு, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு எர்த்லி ஃபீலிங்க்கு இங்கே இடம் இல்லை. நம்ம எக்லீசியாக்குள்ள எர்த்லி ஃபீலிங்ஸ்க்கு இடம் இல்லை. நான் கஷ்டப்படும் போது அவரு தான் எனக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து சாப்பாடு கொடுத்தாரு. கொடுக்கட்டுமே. அவர் சாப்பாடு கொடுத்ததுக்கும் எல்ராக்கருக்கு என்ன சம்பந்தம்? நீங்க திருப்பி ஒரு நாள் சாப்பாடு செஞ்சு போய் அவங்க வீட்டில் என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது. நான் கஷ்டப்படும் போது அவர் தான் ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டினார். இந்த ஃபீலிங் எதுக்கு இங்கே இடம் கிடையாது. குவாலிஃபிகேஷன், அந்த பண்புகள். நாமினேஷன் பண்றோம், இது எதுவும் இருக்கக்கூடாது. நாமினேஷன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிரதரை எல்டருக்கு நாமினேட் பண்ணிட்டாங்க, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சகோதரரை டீக்கனுக்கு நாமினேட் பண்ணிட்டாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த வாரம் வியாழக்கிழமை மீட்டிங் வருவோம், முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவோம். சண்டே இந்த ஒரு வாரம் என்ன பண்றது? இருக்கிறதுலயே சாத்தான் அதிகமா விளையாடுறது இந்த ஒரு வாரம் தான். அப்பதான் பழைய எண்ணங்கள்லாம் ஞாபகம் வரும். அப்பதான் ஞாபகம் வராதவங்க ஞாபகம் வருவாங்க. பிரதர் எப்படி இருக்கீங்க? போன வாரம் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைனாங்க. அது போன வாரம். இந்த வாரம் ஏன் ஃபோன் பண்றீங்க? போன வாரம் கேட்டிருக்கணும். பாசம் வரும், நேசம் வரும். அப்புறம் திடீர்னு அந்த வழியா போனா சும்மா உங்க வீட்டுக்கு என்ன பண்ண எதுவுமே கிடையாது. அமைதியா வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு, யாரு நாமினேட் ஆனா என்ன, யார் எலெக்ட் ஆனா என்ன, நான் அவங்களோட உடன் ஊழியன், அவ்வளவுதான். தியானிச்சுட்டு வெளியூர்ல பிரதர்ஸ் ஏதாவது பாடங்கள் எடுத்திருப்பாங்க, அதை நம்ம கேட்டுட்டு அப்படியே அமைதியா நம்முடைய ஒரு வார்த்தை பிரேயர்ஃபுல்லா ஓட்டோம்னா நெக்ஸ்ட் வீக் நியூட்ரலா வந்து உட்காரலாம். நெக்ஸ்ட் வீக் ஒரு பாடம் வரும். அந்த பாடத்துல ஏதாவது சகோதரர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, உன்னத்துற மாதிரி சில பாயிண்ட்ஸ் பேசலாம், தேவன் வசனத்துல பேசலாம். எல்லாம் சேர்த்து முடிவு பண்ணி சகோதரர் பேர் வாசிக்கும் போது அப்ப முடிவு பண்ணுங்க, இவருக்கு கரங்களை உயர்த்தலாமா வேண்டாம். ஏன்னா வீட்லயே முடிவு பண்ணிட்டு வந்துடும். சில டைம் இங்க வந்து சப்ஜெக்ட் பேசணும்னா சப்ஜெக்ட்ல சில பாயிண்ட் நமக்கு புரியாது, புரிஞ்சிடும். முடிவு இங்க வந்தே பண்ணிக்கிங்க, ஒன்றும் தவறு இல்லை. பிரேயர்ஃபுல்லா முடிவு பண்ணுங்க. இந்த பிரதருக்கு இந்த வருஷம் வாய்ப்பு கொடுக்கலாமா தேவனே? வாய்ப்பு கொடுத்தா கரெக்டா இருக்குமா தேவனே? உங்களை நம்பி நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம் தேவனே, கொடுக்குறோம். இல்ல தேவனே, இந்த சகோதரருக்கு உதவிக்காரரா வாய்ப்பு கொடுக்கறதுக்கு என்னுடைய மனசாட்சி ஒத்துக்கல, நான் படிச்ச சத்தியத்துல இப்படி இல்லை தேவனே, நான் கரங்களை உயர்த்த மாட்டேன் தேவனே, நீங்க தயவு செஞ்சு இதை தவறா எடுத்துக்காதீங்க. பிரேயர்ஃபுல்லா போகணும். யாரும் ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வாரமே வந்து ஒரு பிரதர் நம்மகிட்ட கேட்குறாங்க, ஏன் சிஸ்டர் எனக்கு கரங்களை உயர்த்தலைன்னா டைரியில குடுக்குன்னு போய் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் அவருக்கு உயர்த்தக்கூடாது. ஏன் பிரதர் அவருக்கு உயர்த்தல ஒருத்தர் வந்து கேட்கிறாருன்னா டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட கேட்ட பிரதருக்கு அடுத்த வருஷம் கை உயர்த்தக்கூடாது. நம்ம உயர்த்தக்கூடாது அன்டில் அவர் வந்து நம்ம கிட்ட கேட்கணும். திரும்ப அன்னைக்கு நான் கேட்டேன் பலவீனத்துல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க, அப்படி கேட்டுக்க கூடாது. அந்த உணர்வு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். யாராவது ஒரு சகோதரனாவது நம்ம கிட்ட போன் பண்ணி இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க, இவங்களுக்கு கை தூக்குங்க, நம்ம சபை சமாதானமா இருக்கும், இப்படி இருந்தா தான் சபை நல்லா இருக்கும், ஏதோ பேசினாலும் அடுத்த வாரம் எலெக்ஷனுக்கு வர பிரதர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிடும். இந்த பிரதர் போன் பண்ணாரு, இப்படி இப்படி பேசினாரு, ஒரு பேப்பர்ல எழுதி கையில கொடுத்துரும். ஏன் நம்ம சொல்றோம்னா அவ்வளவு சீரியஸான மேட்டர் இது. 2வது முறையாக நாகர்கோவில் சபையில தேவன் அனுமதிச்சு இது நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அப்படி நடக்கும்போது எங்க தெய்வீக தலைவர்கள் நமக்குள்ள காணப்படும். எந்த வகையான சகோதரியோ சகோதரனோ, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மூப்பர்களோ இல்லாத மூப்பர்களோ, கரெக்டா இல்லைங்களா, இருக்கக்கூடிய டீக்கனோ இல்லாத டீக்கனோ, யாருடைய தலையீடும் இதுக்குள்ள வரக்கூடாது. இன்னைக்கு நாமினேஷன் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு.
பிரேயர் பண்ணலாம். தேவன் சபையை சமாதானமா நல்ல மூப்பர்களை ஏற்படுத்தணும், நல்ல உதவிக்காரர்கள் வரணும், பிரேயர்ஃபுல்லா வரலாம். முடிவுகளை தேவ சமூகத்துல உண்மையா நம்ம என்ன பண்ணலாம், தெரிவிக்கலாம். ஒரே பாயிண்ட் தான், நாம உயர்த்தப்படணும் அப்படின்னா நாம தாழ்ந்து, உங்களில் எவனாவனும் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் எல்லாத்த விட தாழ்ந்தவனா இருக்க என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம தன்மை அப்படி இருந்தா தேவனே நம்மளை என்ன பண்ணுவாருன்னா உயர்த்துவார். கட்டாயம் விசுவாசத்தோட இந்த பாடத்தை முடிக்கலாம். நீங்க யாரும் கலங்க வேணாம். சரியான மூப்பர்களை, சரியான உதவிக்காரர்களை தேவன் நம்ம சபைக்கு ஏற்படுத்துவாருங்கிற விசுவாசத்தோடு இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம், முடிக்கலாம். இறுதியை வாசிக்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன், இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை. ஒரே பாயிண்ட், தேவன் நம்ம எக்லீசியாக்கு ஆறுதலா கொடுக்குற ஒண்ணுதானே, அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை கட்டாயம் நான் என்ன பண்ணுவேன். ஒருபோதும் நம்ம எக்லீசியாவை தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம விசுவாசிக்கலாம். சரியான மூப்பர்களை, சரியான உதவிக்காரர்களை தேவன் கொடுப்பாங்க. அதுல நம்முடைய பங்கை சரியா உணர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிரேயர்ஃபுல்லா செய்யணுங்கிறத நம்ம பார்ட்ல வச்சுக்கலாம். கட்டாயம் தேவனுடைய கிருபையின்படி நல்ல விஷயங்கள் ஆசீர்வாதமாக நம்ம எக்லீசியால நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்கலாம். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.